இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவை நடத்தும் 101வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று 111வது வாரம், நாள் 2/6/2024, ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:50 முதல் 9 மணி வரை. இன்றைய கருத்தரங்கிற்கு தலைமை வகித்து சிறப்பிப்பவர்கள் ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்கள், மாநில தலைவர், தமிழ்நாடு உதவிக்கரணம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம், மற்றும் அரிமா டாக்டர் P அத்தியண்ணா அவர்கள், சேலம் மாவட்ட உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம். இன்றைய கருத்தரங்கிற்கு முன்னிலை வகித்து சிறப்பிப்பவர்கள் பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், நிறுவனர் அமர் சேவா சங்கம், ஆயக்குடி, தென்காசி, மற்றும் ஆடிட்டர் சங்கர்ராமன் அவர்கள், செயலாளர் அமர் சேவா சங்கம், ஆயக்குடி, தென்காசி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கவிருப்பவர் டாக்டர் மதன் மோகன் அவர்கள், பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இன்று பேரவையின் நோக்க உரையை வழங்கவிருப்பவர் டாக்டர் சிதம்பரம் அவர்கள், இணை பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம். இன்றைய கருத்தரங்கின் சிறப்பு விருந்தினர் திரு T சந்தானம் அவர்கள், முன்னாள் இயக்குனர், வொகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இன்றைய தலைப்பு மாற்றுத்திறனாளர் வேலை வாய்ப்புக்கான அரசின் கொள்கைகளும் சட்டங்களும். இன்றைய கருத்தரங்கை சைகை மொழியில் மொழிபெயர்க்கவிருப்பவர் சைகை மொழி நிபுணர் திருமதி சிவகாம சுந்தரி அவர்கள். இன்றைய கருத்தரங்கை நன்றியுரை கூறி நிறைவு செய்யவிருப்பவர் டாக்டர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள், வழக்கறிஞர், சென்னை உயர் நீதிமன்றம். மீண்டும் அனைவரையும் மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களில் பேரவை நடத்தும் 111வது வார இணைய வழி கருத்தரங்கிற்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் சபையை தலைவர் ஆடிட்டர் திரு TAP வரதுக்குட்டி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. Thank you, Dr. Abhirami, for your nice introduction of the meeting. Thank you, sir. And, so I'm happy to preside over this meeting when Dr. Santanam, my old good friend, is the chief guest today. So we remember back some 20 years back, yes, our association with Dr. Santanam. So அவர் வந்து ஒரு VRC-ல வந்து இவருக்கு அப்புறம் நம்ம மார்க்கண்டேயன் டாக்டர் மார்க்கண்டேயனுக்கு அப்புறம் அவர் ஒரு மிஸ்டர் ராவ் ஒருத்தர் ஹைதராபாத்ல வந்தாரு. அப்புறம் டாக்டர் சந்தானம் has become the superintendent of VRC. So our association உதவிக்கரம் is always having a lot of projects, lot of discussions with VRC. So அந்த அளவுல இன்றைக்கு டாக்டர் சந்தானம் அவர்கள் நம்முடைய கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இன்றைக்கு அரசின் திட்டங்களை பற்றியும் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை பற்றியும் இன்றைக்கு நம்முடைய விளக்க இருக்கின்றார்கள். So அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். And thank you Dr. Santanam for your nice participation. Thank you, sir. Thank you. And now formal welcome address by Dr. Madan, Pondicherry University. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவரையும் 111வது வாரம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் அன்லக்கி நம்பர் நெல்சன் திருமணம். ஆனா இன்னைக்கு நம்ம பேரவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப லக்கி டே அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டாக்டர் சந்தானம் வந்து he has come and he is going to deliver about employment opportunities. அது வந்து it's a very lucky day for us. அதுவும் எங்க எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டி I think ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So I am welcoming Dr. Sir to our meeting. I remember I had a close went and interacted with sir when I was in search of job after 95-96. கிட்டில இருக்கிற விஆர்சிக்கு போயிருக்கேன். சந்தானம் சார் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு இன்டர்வியூ போகும்போதும் லெட்டர் கொடுப்பாரு, ரொம்ப கைண்டா கொடுப்பாரு, பெரிய பாருங்க அப்படின்னு. ஆனா எந்த இன்டர்வியூ கிடைக்கல விஷயம். அண்ட் அங்கேதான் எனக்கு வந்து ஒரு பிரேக் கிடைச்சது. ஏன்னா விஆர்சியில போஸ்ட் ஆஃபீஸ்ல போஸ்டல் அசிஸ்டன்ட் வேலை ஒண்ணு VI-க்கு ஒண்ணு இருக்கு அப்படின்ற தகவல் அங்கதான் வந்து அவர் நோட்டீஸ் போர்ட்ல பார்த்து எங்க அம்மா சொன்னாங்க. நான் மறுபடியும் பார்க்க சொன்னேன், VI-யா பாருங்க அப்படின்ட்டு. ஸோ தட் வாஸ் ஃபர்ஸ்ட் பிரேக் ஃபார் மீ. அந்த தகவல்ல தான் வந்து எனக்கு போஸ்டல் அசிஸ்டன்ட் வேலை முதல்ல 1999
1999ல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் தாம்பரம் டிவிஷன்ல எனக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் really memorable job. So I should thank VRC Gindi for giving me an opportunity to get into the common service. Of course, அதுக்கப்புறம் UPSC select ஆனது அதெல்லாம் இருக்கு. This was something which was memorable and it gave me a break from my life. So thanks very much to VRC Gindi and the director who has come here. So I'm sure sir would have given a lot of opportunities to a lot of differently able people like me. என்ன மாதிரி நிறைய பேருக்கு பிஆர்சில ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பத்தி கூட சார் ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ சார் wholeheartedly for coming. Thank you, sir. Thank you very much, sir. Thank you, sir. Thanks for coming. Thanks for your time. And Vardhakutti sir, as usual, எப்பொழுதும் அதே அந்த எனர்ஜி அந்த vigor குறையாத ஒரு இளைய தலைமகன் மாதிரி இருக்காரு. So I welcome sir and Padmashri Ramakrishnan sir and Sankaraman sir, Athiyana sir, of course my friend Chidambaram, all these stalwarts in the field of disability rehabilitation and our congregation. I should really extend a warm welcome to all these stalwarts for coming here and gracing our congregation and the event. Advocate Suresh sir, Vandirkaru, Bhagavati sir, so our schedule வாசிச்ச Dr. Abhirami. So I'm extending a very warm welcome to each one of you for coming in this Sunday and gracing the occasion. நம்ம மற்ற மெம்பர்ஸ் மற்ற காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் புதுசா வந்தவங்க ஏற்கனவே வந்துட்டு இருக்காங்க. சிவகாமி மேடம், so special welcome to all these people and hope to enjoy this meeting because it's all about employment. And as usual ஒரு தகவல் பிரதானம் தான் நார்வே செஸ் டோர்னமெண்ட்ல world number 1, world number 2 இரண்டு பிளேயர்ஸ்மே he has defeated. So that's something sensational for India. And இன்னும் 2 நாள்ல நம்முடைய புது கவர்மெண்ட் வந்துரும். So we are hoping to have better livelihood for our disabled with the new government forming. Maybe the old government may form, new government may form, whatever it is. We are hoping to have a better livelihood for the disabled with the new government. So after that, we hope to have a strong say on the government with the congregation progressing. Strength of the congregation should be high for that. So we hope that more and more members join our congregation and with the strength and vigor, we can influence the government's policy decisions. So I welcome each one of you and I request all of you to bring more and more differently able to our meeting so that we can show our strength to the government. Thanks very much to all of you who have come and I'm handing over back to our president. Thank you, sir. Thank you for watching. Thank you, Dr. Madan, for your brief welcome address. And the next speaker is Dr. Chidambaram. And I request him to speak about the purpose for which the congregation was started and how it is traveling in the last 1.5 years for the information of our chief guest and other new persons who have joined in this meeting. Dr. Chidambaram. Thank you very much, sir, for this opportunity. Thanks to Vardhakutti sir, convener, president and convener for this congregation for persons with disabilities and other office bearers of the congregation and other team leaders and other members in this congregation. I'd like to thank each and every one of you. Thanks to Sandhanam sir. Special thanks to Sandhanam sir. And 3-4 weeks before itself, I asked him, sir, ஒரு talk கொடுக்கணும்னு சொன்ன உடனே is accepted. நான் கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. Day before yesterday, there is some confusion. Then again, I called him and he readily said, okay, I'll come and take, coming sir, tomorrow, day after tomorrow, program. Obviously, kind enough to accepted our request. So thanks, Sandhanam sir, for accepting our request and came over here to deliver a talk on the Zoom meeting. நம்ம கான்கிரிகேஷன் பொதுவாக பார்த்தோம்னா வந்து 111 வாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள் வந்து நம்ம கான்கிரிகேஷனை வந்து நம்ம வந்து
சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அதாவது 2022 ஜூன்ல ஏப்ரல் ஆரம்பிச்சது, பட் ஜூன்ல இருந்து ஃபார்முலா நம்ம 29-30 ஜூன் 2022ல வந்து நம்ம வரதுகுட்டி சாரோடைய டீம், என்டையர் டீம், கோபிநாத் சார், நந்தகுமார் சார், ஆடிட்டர் அட்வொகேட் வரதுகுட்டி சார், நிறைய ஸ்டால்வார்ட்ஸ் அண்ணா சீனா சார்லாம் வந்திருந்தாங்க. அதனுடைய கண்டினியூவேஷனா வந்து ஜூன் 2022ல இருந்து ஸோ திஸ் ப்ரோக்ராம் எவ்ரி சண்டே வி ஹேவ் பீன் ஆர்கனைசிங். அந்த இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு என்ஷூரிங் டிக்னிஃபைட் லைஃப் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்கிறதா நம்மளுடைய தாரக மந்திரம். அந்த எப்படி என்ஷூர் பண்ண போறோம், அவங்களோட லைவ்லிஹுட், அவங்களுடைய டிக்னிஃபைட் லைஃப் எப்படி என்ஷூர் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து வாட் வி ஆர் டூயிங் எவ்ரி சண்டே. இதுல என்ன பண்றோம் கேட்டோம்னா சென்சிடைசேஷன் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி சென்சிடைசேஷன் பண்றோம்னு கேட்டோம்னா நிறைய விழிப்புணர்வுகள் வந்து நம்ம இந்த வீக்லி ப்ரோக்ராம்ல பண்றோம். அதே நேரத்துல வந்து ஒரு சில டாபிக் வந்து எடுத்து டீப்பா வந்து இன்டெப்தா வந்து we have been discussing. அது வந்து we can convert into we can deliberate ourselves into that is a capacity building. அது நாம் பண்ணிட்டு இருக்கோம். Sensitization, creating awareness, in-depth knowledge about one particular subject that is converted into a capacity building. ஸோ அது ரெண்டும் பண்ணிட்டு இருக்கோம். இதோட அவுட்கம் என்ன கேட்டா அட்வொகேசி. என்ன பண்ணணும்னா இது எல்லாருக்கிட்டே இருந்து அவங்களுடைய டிமாண்ட்ஸ், அவங்களுடைய கிரீவன்ஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து மேக்கிங் இன்டு டிமாண்ட், பாலிசி டிமாண்டா கிரியேட் பண்ணி சார் தலைவர் வதூரி சார் தலைமையில அவருடைய லெட்டர் பேட்ல, நம்ம கான்கிரீஷன் லெட்டர் பேட்ல வந்து we are sending to the different ministries. அதை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இதனுடைய அவுட்கம் பார்த்தோம்னா நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய வெல்ஃபேர் போர்டா இருக்கட்டும், இல்லாட்டி அட்வைசரி போர்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கான்கிரிகேஷன்ல இருந்து ஒவ்வொரு உறுப்பினரும் அதில் சேர்ற உறுப்பினரோட கொடுக்குற டிமாண்டை வந்து கன்சால்டேட் பண்ணி அதை வந்து டிமாண்டா எடுத்து அவங்க மூலியமா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அட்வைஸ் ஒரு ஆலோசகரா இருந்துகிட்டு நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு நட்சத்திரமா வந்து நம்ம கூடிய ராமகிருஷ்ணன் சார் இருக்கிறாங்க. சங்கரம் சார் அப்கோர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கான்கிரிகேஷன். இவங்க சமசேவா சங்கத்தினுடைய ஒரு மெயின் கீ ரோல் பிளே பண்ணாலுமே இஸ் பிளஸிங்ஸ் ஆல்வேஸ் வித் கான்கிரிகேஷன். அது மூலியமா வந்து we have been marching towards this towards 200th week நோக்கி நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல மெயினா பார்த்தோம்னா வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு ஒரு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் 2-3 வீக்ஸாவே வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம வதூரி சார் வந்து அப்பார்ட் ஃப்ரம் இஸ் ரெகுலர் சண்டே மீட்டிங் இல்லாம he is taking special efforts to giving some organization structure to this congregation. அதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கமிட்டிஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அந்த 3 கமிட்டியோட லீடர்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க லீடர்கள் வந்து they started their members. இதுல எதுக்குன்னு கேட்டோம்னா we have been different விங்கா வந்து கிரியேட் பண்ணி அது மூலியமா வந்து we want to take the government, வெதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து we want to bring it கலெக்டிவா ஒரு சயின்டிஃபிக்கா வந்து கொண்டு போய் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால we have been working closely, we are working for that. more formalize பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஸ்ட்ரக்சரா வந்து we have been started initiating that one. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து மெம்பர்ஷிப் வந்து அகைன் வி வாண்ட் டு இன்க்ரீஸ் த மெம்பர்ஷிப். அந்த ஆங்கிள்லயும் வந்து வி ஹேவ் பீன் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் குழுவுடைய டீம் லீடரா வந்து நம்முடைய டாக்டர் மதன்மோகன் சார் வந்து இஸ் கைண்ட் இனஃப் டு அக்செப்ட் அண்ட் ஹி கான்சன்ட்ரேட்டிங் ஃபார் தட். அப்புறம் அட்மின் கிரீவன்ஸ் குரூப்ல வந்து இளங்கோவன் சார், ஆர்டிஐ இளங்கோவன், ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆர்டிஐ இளங்கோவன் சார் இஸ் லீடிங் தட் பர்டிகுலர் குரூப். அண்ட் அப்புறம் பார்த்தோம்னா வந்து பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் குரூப் வந்து புஷ்பராஜ் சார், மலர்மன்னுங்கிற புஷ்பராஜ் சார் வந்து இஸ் அட்வைசரி போர்டு வெல்ஃபேர் போர்டோட மெம்பர். அதே நேரத்தில் வந்து இஸ் மெம்பர் ஃபார் த பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் குழு. அதே மாதிரி ஜாக்கிர் ஹுசேன் சார் இருக்காங்க. அது மாதிரி பல்வேறு லீடர்கள் இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் குழு, வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குழுல வந்து ஒரு டீமை ரெடியாக உருவாக்கிட்டு இருக்கோம் பாலமுருகனுடைய தலைமையில. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு குழுவுக்கும் வந்து we have been creating some leaders. அவங்களே வந்து என்ன பண்ணா அவங்களுடைய டீம் லீடர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தோம்னா வந்து பிஃபோர் திஸ் நெக்ஸ்ட் வீக்குள்ளார ஒரு 2-3 கமிட்டிஸ் வந்து கான்ஸ்டியூட் பண்ணிட்டு இதுல வரக்கூடிய டிமாண்ட் வந்து we want to take it from the beginningலே சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்மளோட கோரிக்கைகள் என்ன கொண்டுட்டு போறதுக்காக we have been working on that. இது எதுக்குன்னு கேட்டோம்னா வந்து நம்ம மக்களுடைய தேவைகள் ரொம்ப 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 கம்மி, ஆனா எதிர்கொள்கிற பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். வளங்கள் நம்மளை சுத்தி நிறைய இருக்குது. அந்த வளங்களை வந்து நம்ம வந்து எடுத்து சரியான முறையில் அப்ரோச் பண்ணி நம்ம எடுத்து நம்மளோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலியமா வந்து இத விஷயத்த கொண்டுட்டு போகணுங்கிறதா வந்து தலைவர் டிஐபி வரதுகுட்டி சாருடைய மிகப்பெரிய ஒரு பிரசன்ட் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸா இருக்கட்டும். அதே மாதிரி அத்தியனா சாருடைய பிளஸிங்ஸும் வந்து அதை நோக்கி தான் இருக்குது. ஆகவே அதை நோக்கி நம்ம வந்து டிராவலிங்.
இதுல டிரான்ஸ்போர்ட் கமிட்டியில சார் பார்த்தீங்கன்னா ரயில்வே கமிட்டியில வந்து டாக்டர் அர்ச்சனா சார் இருக்காங்க. இவர் பல்வேறு கமிட்டிகள் நமக்கு வந்து ஃபினான்ஸ் கமிட்டி வந்து கனக சபாபதி சார் அவர் வந்து நம்ம வந்து வாலண்டரி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வாலண்டரியா வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிசோர்ஸ் பர்சனும் கிட்டத்தட்ட 111 வாரம்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட ரிசோர்ஸ் பர்சன் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தொடர்புல இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 நேஷனல் இன்ஸ்டிடியூஷனுடைய லீடருங்க நமக்கு வந்து ஏற்கனவே ஃபார்மல் லீடர்ஸ் எல்லாமே கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து நம்முடைய சந்தானம் சாரும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. சந்தானம் சார் கண்டினியூ டைரக்டர் வழிகாட்டுல வந்து கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது விஎஸ்சி வந்து தேர்ட் வராங்க. There is a lot of disturbances there. Yaar traveling, please kindly mute your device. Looks like Suresh sir. Suresh Prabhakar. Advocate sir, please put your audio off. Yeah. ஓகே. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் கமிட்டியில் கோபிநாத் சார் இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்லையும் கவர்மெண்ட் டிசேபிளுக்கான டெவலப்மெண்ட் ரீஹபிலிட்டேஷன் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து அந்த மெம்பர்ஸ் எல்லாமே நம்ம கான்கிரிகேஷனில் வந்து க்ளோஸாக அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறதுனால நம்ம கான்கிரிகேஷன் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஃபெடரேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து இன்னும் ஃபர்தராக ஆகணும்னா உங்கள் மெம்பர்ஷிப் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் யூ நீட் ஐடென்டிஃபை யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ரை டு அசோசியேட் வித் த குரூப்ஸ். அதுதான் வந்து உங்களுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட். இது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன உங்களோட தேவை என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட அசோசியேட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வி குட் ஃபெடரேட் அவர் கான்கிரிகேஷன் டிஃப்ரெண்ட் வே வி வில் ஒர்க் டுகெதர். ஸ்கோப்ஸ் ஆர் பிளென்டி. அதுதான் நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸ்கோப்ஸ் நிறைய இருக்கு. அதுக்கு வந்து இனிஷியல்ல வந்து வி நீட் டு ஒர்க். நம்ம கெப்பாசிட்டி இல்லைன்னா கெப்பாசிட்டி பில்டப் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறதுனால அது நம்ம வந்து எனர்ஜி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வேகம் போதாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கமும் அதிகாரிகளும் செய்யலைங்கிறத விட நாம வந்து அவங்க செய்யறதை விட 4 மடங்கு நம்ம அதிகமாக செய்யணும் அப்படிங்கறத வந்து நம்ம மனதில் வைத்து கொண்டு இன்னும் கூட இந்த கான்கிரிகேஷன் வந்து நம்ம இணைஞ்சோம்னா த திங்ஸ் வில் மூவ் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நம் தலைவர் டி.ஏ. வதுகுடி அவர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் சிதம்பரம். ரொம்ப அழகாக நீங்க வந்து நம்ம கடந்து வந்த பாதையும் இனிமேல் நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி மிக சுருக்கமாக எடுத்துரைத்தீர்கள். as Dr. Chidambaram said, நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஒரு 3-4 weeks the group leaders we have been interacting. That is interacted with because it is a general meeting where the chief guest come and address and a lot of queries, discussions are taking place in this meeting. But இதை அவுட்கமா வச்சு நம்ம எப்படி நம்ம வந்து காங்கிரிகேஷனை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சிதம்பரம் அந்த ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த லாஸ்ட் வீக் ஒரு லாஸ்ட் 1 or 2 weeksல வந்து நம்ம இந்த குரூப் லீடர்ஸ் லைக் யூனோ the admin group leader, then employment and the group leader and தடையற்ற சூழல் அதனுடைய குரூப் லீடர் இவங்களோட 1-to-1 டிஸ்கஷன் வச்சுட்டு how to take that group into action. அதாவது நம்ம வந்து வாரம் பேசிட்டு போயிடுறோம், லெட்டர்ஸ் எழுதுறோம் கவர்மெண்ட்டுக்கு. அப்கோர்ஸ் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஆக்ஷன். இருந்தாலும் நம்மளும் வந்து ஓகே, ஸோ நம்மளும் வந்து அரசாங்கத்தோடு இணைந்து இந்த பாலிசி டிசிஷன்ஸ்ல எப்படி நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வந்து how the congregation should act as an advisor to the government. It's an honorary advisor. We volunteer to advise to the government. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல்ல வந்து நம்ம காங்கிரிகேஷனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம வந்து 1-to-1 டிஸ்கஷன்லாம் கடந்த ஒரு 2 வாரமாக எல்லா லீடர்ஸும் இது பண்றோம். தென் நம்ம வந்து ஒரு 10 கமிட்டி உருவாக்குறதுக்கு இருக்கோம். அண்ட் இங்க வந்து காங்கிரிகேஷன்ஸ்ல இன்னும் வந்து எந்த கமிட்டிலையும் சேராதவர்கள் they can always contact our admin head
Ilangovan and Dr. Suresh Prabhakar, so that they can also join in any committees. They can volunteer. And 10 committee, the committee, we have already named the committees. And when the people really who are interested to join the committee, they can always call Advocate Suresh Prabhakar or Ilangovan, who is the head of the administration committee, so that we can, the next, as Chidambaram said, next in 1 or 2 weeks, by 2 more committees, we can make them to spring into action. So with this, this is our goal of our congregation. இப்போ இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமாக நிறைய அனுபவம் வாய்ந்தவர். ஏன்னா அவங்க விஆர்சியில் நிறைய பீப்புளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பிளேஸ்மெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. And because I also very frequently interacted with VRC, and we have got the employment for a lot of people. அப்புறம் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம. அப்புறம் விஆர்சிக்கு அதில் சேராதவங்க அதுக்கு கேம்பெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம் ஜாயிண்ட்லி வித் விஆர்சி. ஸோ அதனால இது போல வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் அவங்களோட பேசி உங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எம்பவர் பண்ணிக்கணுன்ற அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கோம். ஸோ பிஃபோர் த சீஃப் கெஸ்ட் start his address, I request Padmasri Ramakrishnan to say a few words. Padmasri Ramakrishnan 2 வாரமா அவரால் வர முடியல. பேசு. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம், பேசுங்க சார். எல்லாருக்கும் நமஸ்காரம். 2 வாரமா டூர்ல இருந்ததுனால கலந்து கொள்ள முடியாம போயிடுது. கடந்த வாரம் தென்காசியில 97வது ஆண்டு விழா திருவள்ளூர் கழகத்தில் நடந்தது. அதுல 4 நாளா கலந்து கொண்டு வந்ததுனால அது ஈவினிங் ப்ரோக்ராம். அதுக்கு முன்னால காரைக்குடியில அழகப்பா யூனிவர்சிட்டியில அமர் சேவா சங்கம் சார்பா இந்த பேரா கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடந்தது. அதில் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு 4 டீம் கலந்துட்டது. ஸோ அது 4 நாள் 18ஆம் தேதி தொடங்கி 22ஆம் தேதி முடிஞ்சது. 22ஆம் தேதி வைஸ் சான்சலர் வந்திருந்தார். அப்புறம் நாங்களும் கலந்துட்டோம். நான் சங்கராமன் தாரும். உங்களுக்கு ட்ராஃபி, ப்ரைஸஸ், கேஷ் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தது. அது மனசுக்கு ஒரு நிறைவாக இருந்தது. மேலும் அந்த ப்ரோக்ராம் டெவலப் ஆகி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது அங்கே தங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க யூனிவர்சிட்டியில். ஸோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அடுத்ததாக புது பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நம்ம கான்கிரிகேஷன் சார்பாக ஒரு வாழ்த்து தெரிவித்து ஒரு கடிதம் அனுப்பினோம்னா நம்ம லெட்டர் பேட்ல ஒவ்வொரு மெம்பருக்கும் தனித்தனியாக அனுப்பினோம்னா அவளுக்கு இந்த கான்கிரிகேஷன் தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பின்னால் நம்ம அவங்கள்ட்ட போய் ஏதாவது அணுகணும்னா முதல்ல இவாள்கிட்ட தான் கிரீட்டிங்ஸ் வந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவளுக்கு இருக்கும். நம்மளை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் இந்த அப்பாயிண்டட் மெம்பர்ஸில் நம்ம எப்படியாவது ஃபைட் பண்ணி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் நம்ம ஒரு உறுப்பினரை மாற்றுத்திறனாளிகள் சார்பாக கொண்டு வரத்துக்கு இந்த ஆரம்பத்திலிருந்தே முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். தென் இன்னைக்கு வரவேற்பு நவீன சகோதரி, அறிமுறை கொடுத்த சகோதரி, அப்புறம் வரவேற்பு கொடுத்த மதன் சார் எல்லாமே சிறப்பாக இருந்தது. நட்சல்ல சிதம்பரம் சாரும் சிறப்பாக நம்ம கான்கிரிகேஷன் பற்றி எடுத்து வச்சார். அதில் சிதம்பரம் சாரோட முயற்சி, பங்கு, சிதம்பரம் சார், சுரேஷ் சார், மதன் சார், வரதகுடி சார்லாம் சேர்ந்து
அதை ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டியில 2 தடவை அமர் சேவா சங்கத்துல இங்கெல்லாம் இந்த ப்ரோக்ராம் நடந்தது. அது மாதிரி தொடர்ச்சியா ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு இடத்துல ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஒரு அவுட்டிங் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாவும் இருக்கும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் நம்ம அப்பப்போ பண்ணிக்கணும். தென் இன்னைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய பௌதிகுமாருக்கு எல்லாரும் சார்பாகவும் வாழ்க வளமுடன் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிப்போம். சந்தானம் சார் வெங்கட்ராமனோட முயற்சியில, வரதக்குடி சார் முயற்சியில அவ வெகு தூரம் வந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஆய்க்குடியிலே வந்து அவங்க கேம்ப் பிஆர்சி மூலமா கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ 400 பேர்கிட்ட அந்த கேம்பில் கலந்துருந்தாங்க. அந்த பசுமையான மலரும் நினைவுகள்லாம் வருது சந்தான சார் பார்க்கும்போது. பிஆர்சியில் போய் உட்காந்து நண்பர் கொண்டு வந்த சாப்பாடை கூட அங்கே வச்சு சாப்பிட்ருக்கேன். அங்கே போய் பார்த்தபோதும் அவர் இன்னைக்கு நம்மிடையே வந்திருக்கிறது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுன்னு சொன்னால் அது மிகையில்லை. இந்த அவர் ஓய்வுக்கு பின்னும் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்கிறத வரவேற்கத்தக்கது. ஸோ சின்ன வேண்டுகோள், இந்த பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்றது தவறு. ராமகிருஷ்ணன் பத்மஸ்ரீ அவார்டி 2020 தான் சொல்லணுங்கிறது கவர்மெண்டோட ரூல். அதனால அது மாதிரி மாற்றிக்கிறது பெட்டர். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். தேங்க்யூ மிஸ்டர் ராமகிருஷ்ணன். And also thank you for your advice, because you are the advisor of congregation. அதாவது நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதல் கடிதமாக நம்ம வந்து கடிதம் போடணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினெட்லி வில் டூ இட். முதல்ல ஸ்டார்ட் வித் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அண்ட் தென் நைபரிங் ஸ்டேட்ஸ், தென் டெல்லி, இது போல நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அட்வைஸ் சார். அண்ட் இப்போ எல்லாம் நிறைய பேர் பட்டங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. நிறைய டாக்டர் பட்டம்லாம் போட்டுருக்காங்க. நிறைய ரியலாக டாக்டர் வாங்கி நிறைய பட்டம் போட்டதெல்லாம் வந்து தட் இஸ் டிஃப்ரெண்ட். பிஹெச்டி பண்ணி எல்லாம் வந்து நிறைய பேர் டாக்டர் பட்டம் போட்டிருக்காங்க. அண்ட் த கோட் ஆஃப் கான்டக்ட் படி is only a honorary doctorate, and normally they are not supposed to use that the பட்டம் வந்து அவங்க முன்னாடி போடக்கூடாதுன்னு ஏதோ சம் கைட்லைன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து இப்போ இந்த பத்மஸ்ரீயை பத்தி ஒரு ரீசன்ட் கவர்மெண்ட் கைட்லைனை பத்தி சொல்லிருக்கீங்க. ஸோ பத்மஸ்ரீ அவார்டி, அதாவது மிஸ்டர் ராமகிருஷ்ணன் இஸ் பத்மஸ்ரீ அவார்டின்னு சொல்லணும் உங்களுக்கு. ஓகே, பத்மஸ்ரீ அவார்டு 2020 சொல்லிக்கலாம். ஏன்னா இயரை மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஆங்கிள் வந்து பத்மஸ்ரீ அவார்டி மிஸ்டர் ராமகிருஷ்ணன் பத்மஸ்ரீ அவார்டி 2021-22. ஸோ அவர்களுக்கும் வந்து இது தேங்க்ஸ் ஃபார் ப்ராப்பர்லி கைடிங் அஸ் how to go about in future with all the Padmasree awardees and any other awardees. So thank you, sir. And the next speaker I invite Dr. Athiyanna. நமது 111வது வார இணையவழி கருத்தரங்கு கூட்டத்திலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராகவும் ஆலோசனை கூறி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 111வது வாரம் என்பது நமது மரியாதைக்குரிய ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல ஒரு அழகான எழுத்தாகத்தான் தோன்றுகிறது. இன்றைய அந்த இதிலே பார்க்கும் பொழுது கூட, நிகழ்ச்சி நிரலிலே பார்க்கும் பொழுது கூட அதெல்லாம் மிக அழகாகத்தான் இருக்கிறது. அதற்காக உதாரணமும் சொன்னார்கள், மிகவும் அழகாக இருந்தது. அவ்வளவு அழகுமிக்க இந்த ஒரு வாரத்திலே கலந்து கொண்டு நமக்கெல்லாம் தொழில் வாய்ப்புகளை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்ல மரியாதைக்குரிய டாக்டர் டி. சந்தானம் அவர்கள்
வந்திருப்பது கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு இல்லாமல் தொழில் வாய்ப்புகளோடு அவர்கள் அதை நடத்துவதற்கு ஆரம்பிப்பதற்கு தேவையான பொருளாதார திட்டங்களை பற்றியும் அவர்கள் அதற்கு தகுந்த கருத்துக்களை கூற வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டமானது நமது அடுத்த புதிய பிரதமர் வரக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு நாள் முன்னாடி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு உண்மையிலேயே மிகவும் பாராட்டுக்குரியது. நாம் தொடர்ந்து 111 வாரங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் இதனுடைய ஒரு சாதனையாகத்தான் நாம் நினைக்க வேண்டுமே ஒழிய இது சாதாரணமாக எல்லோரும் நடத்தக்கூடிய ஒன்று அல்ல. சென்ற வாரம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட டாக்டர் சசிகுமார் அவர்கள் கூட என்னிடம் மீண்டும் சொன்னார்கள், அருமையான ஒரு நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டேன், எவ்வாறு இருந்தது என்று கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்பொழுது 110 வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறீர்களே என்று நம்மை மிகவும் பாராட்டினார்கள். அந்த அளவுக்கு நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய டாக்டர் சிதம்பரம், டாக்டர் மதன் மோகன், தலைவர் வரதக்குட்டி ஐயா, மறுபடியும் நமது பத்மஸ்ரீ அவார்டி அன்புக்குரிய மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் ஐயா மற்றும் பல பெரியோர்களையும் இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்தி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். So thank you so much. Thank you. Yeah, Thank thank you. you. First of all, I would like to thank our chief guest, Dr. Santanam, to patiently listening to all our observations of the congregation and the introduction and this thing. So it is almost half an hour. He has been a patient listener for all our congregation's activities. It is time for us to listen to him. அவர் இந்த ஒகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இவனெல்லாம் அதுக்கு பேர் விஆர்சின் பேர். இது மத்திய அரசு நிறுவனத்தினுடைய அந்த தொழில்துறையினுடைய ஒரு விங். இது சென்னை கிண்டியில செயல்பட்டு வந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற டிஃபரெண்ட் நேம். ஸோ அதுல ஒரு டாக்டர் மார்க்கண்டேயன், நம்முடைய அறிமுகம் விஆர்சியோட மார்க்கண்டேயன் சார் இருந்த பொழுது அவர் நம்மளெல்லாம் இன்வைட் பண்ணி அங்க கூடி பேசுவார், அப்பப்போ பேசுவார். அப்போ டாக்டர் சந்தானம், ஐ திங்க் ஹி வாஸ் த சைக்காலஜி ஆஃபீஸர் நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஸோ அவரும் மார்க்கண்டேயனோட அப்பப்போ இணைந்து, அண்ட் there is one lady called பூமா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க. ஸோ இவங்க 3 பேரும் தான் அந்த விஆர்சியினுடைய என்டையர் the programs and activities எல்லாம் கோஆர்டினேஷன் பண்ணி இந்த கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய பேரை வேலைக்கு அமர்த்தியிருந்தாங்க. இப்போ it is time for us to listen to Dr. Santanam. Dr. Santanam will speak for 20 minutes to 30 minutes on the subject. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு, அதாவது மத்திய அரசினுடைய வேலைவாய்ப்பு திட்டங்கள், கொள்கைகள், அப்புறம் அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகளுக்கு விஆர்சியில அல்லது இப்பொழுது ப்ரெசன்ட் செட்டப்ல என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க, அதுல விஆர்சியினுடைய ரோல் என்ன, பிகாஸ் தேர் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ஸ்டிடியூட்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அவங்களோட இணைந்து இவங்க எப்படி என்ன மாதிரியான இந்த வேலை வாய்ப்புகள்லாம் இந்த அரசாங்கத்திலையும் பிரைவேட் செக்டார் இதெல்லாம் அவங்க வேலைவாய்ப்புகளை கொடுக்கிறார்கள், எப்படி இவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் அவர் for us to guide in future to contact VRC for our training requirements, employment requirements. So அதை பற்றிலாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 minutes to 30 minutes he will speak. Then after that group discussion, question and answer session, and நம்ம சகோதரர்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணுவாங்க. அதில் one by one they will raise the question and our chief guest will answer the question. So I request all our members to patiently listen to what our chief guest is telling about the various government policies, guidelines, laws and procedures. அதை பற்றி பேசுவாங்க. Now I request Dr. Santanam to deliver his address, sir. Please, sir. Thank you, sir. Thank you, sir. வரதக்குட்டி சார் சொன்னாங்க, என்ன ரொம்ப நேரம் காக்க வச்சுதா சொன்னாங்க. சார், ஐ ஆம் நாட் ஏ டிஃப்ரெண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ ஆம் ஒன் அமங் யூ. At the outset,
my old friend, my well-wisher, Mr. T.A.P. வரதுக்குட்டி சார். சார் சொன்ன மாதிரி நான் சர்வீஸில் இருக்கும்போது, மிஸ்டர் மார்க்கண்டேயன் சர்வீஸில் இருக்கும்போது வெரி ஃப்ரீக்வெண்ட்லி வி யூஸ் டு மீட் டாக்டர் வரதுக்குட்டி சார். அவங்க அசோசியேஷன் மூலமாக வில் டேக் தேர் அட்வைஸ். என்னென்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வி யூஸ் டு மீட். அண்ட் நிறைய அவரோட சேர்ந்து நிறைய தடவை நாங்கள் அவருடைய அட்வைஸை கேட்டு நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷம் கழித்து சாரை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நம்ம ராமகிருஷ்ணன் சார் சொன்னார், பத்மஸ்ரீ அப்படின்றத சொல்லக்கூடாது, வி ஷுட் நாட் ப்ரீஃபிக்ஸ் தி டைட்டில் பத்மஸ்ரீன்றத. ராமகிருஷ்ணன் பத்மஸ்ரீ அவார்டி 2020. அதே மாதிரி அமர் சேவா சங்கம், எங்களுடைய அசோசியேஷன் வித் அமர் சேவா சங்கம் இஸ் வெரி லாங். whenever you want to conduct some camp, நாங்கள் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுவோம். செக்ரட்டரி நம்ம சங்கர் ராமன் சாருக்கும் ஃபோன் பண்ணுவோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் புறப்பட்டு வாங்க அப்படின்னுவாங்க. ஸோ we used to go there and conduct the camps, and we will explain about the schemes of the state government, about the vocational rehabilitation centers. அது பற்றிலாம் நிறைய நாங்கள் அவங்களோட சேர்ந்தும் நிறைய பணியாற்றி இருக்கோம். I take this opportunity for inviting me for this wonderful program. It is my pleasure to meet Mr. Ramakrishnan, Padmasri Awardee 2020, as well as Mr. Shankar Raman, Secretary, Amar Seva Sangam. After a long time, nearly 15 years, I retired in 2013. Before that only we used to have a lot of interaction with them. After nearly 15 years, it is my pleasure to interact with them again. Dr. Madan Mohan sir, Associate Professor, Pondicherry University. Yes, it is my very good friend, and he has given me about the nice introduction about the services of the VRC. I take this opportunity to thank Dr. Madan Mohan and our Chidambaram sir. Chidambaram sir, actually உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல, when I was in பாண்டிச்சேரியில் விஆர்சி இருக்கு. அப்போ நான் வந்திருக்கேன், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கேன், உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். We have conducted some meeting at the Pondicherry University. Again, this is an opportunity you have given me. I take this opportunity to thank our Chidambaram sir, Associate Professor of Pondicherry University. And of course, my old friend, Dr. Gopinath, after a long time I am meeting him. It is my immense pleasure to meet him again. And Dr. Athanan sir from Salem. Really. So you are all having the wonderful leaders. Dr. Varadakutty is a very dynamic leader. So under his leadership, this congregation is functioning. Dr. Santanam sir, Dr. Santanam sir, sorry to interrupt. நீங்க தமிழே பேசலாம் சார் ஃபுல்லா. சரிங்க சரிங்க சார், சரிங்க, ஒன்றும் பிரச்சனை. Because a lot of other people who may not know English. Yes. Okay. அதாவது வந்து டாக்டர் வரதக்குட்டி சார் வந்து ஒரு டைனமிக் லீடர். அந்த டைனமிக் லீடருடைய, அதாவது அவருடைய தலைமையில இந்த கூட்டம் நடக்கிறதுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்குமே ரொம்ப பெருமை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சப்ஜெக்டுக்கு போகலாம். நான் வந்து விஆர்சின்றது இப்போ நியூ நேம். முதல்ல வந்து வொகேஷ்னல் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் ஹேண்டிகேப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, விச் கம்ஸ் அண்டர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், தொழிலாளர் நல அமைச்சகத்தின் கீழே இயங்கிட்டு வந்தது. இப்போ அந்த தொழிலாளர் நல அமைச்சகத்தின் கீழ் தான் இயங்கிட்டு வருது. இப்போ அதுக்கு பேர் வந்து மாற்றிருக்காங்க, நேஷ்னல் கரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள். இப்போ அதே இடத்துல கிண்டியில் அதே பில்டிங்கில் தான் இருக்குது. இப்போ இங்கிட்டு வர்றது பல்வேறு ஆஃபீஸர்ஸ்லாம் அதை பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், வொகேஷ்னல் ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோன்றதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது என்னங்க நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இது முடிச்ச உடனே நம்ம கேட்கலாம்.
Sir, government policies and laws on employment of PWDs. Skill development. Sir, இப்போ வந்து நம்மளுடைய PWD Act, RPWD Act, PWD Actக்கு அப்புறம் RPWD Act 2016 அது வந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த RPWD Act பிரகாரம் என்னென்னலாம் செய்யணும் ரிகார்டிங், அதாவது வொகேஷனல் ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த ஆக்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸு, ஸ்பெஷல் கமிஷனர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூஷன் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது வந்து இப்போ எக்ஸ்க்ளூஷன் அப்படின்ற கான்செப்டே இல்லாமல் இப்போ இட் இஸ் ஏ இன்க்ளூசிவ் சொசைட்டி, இது ஒருங்கிணைந்த ஒரு சொசைட்டி. அப்போது வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அவர்களை தனிமைப்படுத்தாமல் நம்மளோட சேர்ந்து மற்றவர்களோட சேர்ந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஆக்டோடைய முக்கியமான ஷரத்து. அதுக்கு வந்து அவர்களை அதாவது அவங்கள வேலை வாய்ப்புக்கு ரெடி பண்ணுறதுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் தியர் குவாலிஃபிகேஷன், அடிக்குவேட் சப்போர்ட் தரணும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங்கும் கொடுக்கணும், வொகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்றதும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஆக்டில். அடுத்தது இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூரோலாஜிக்கலி இம்பேக்ட், நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் தான் பார்த்தீங்கன்னா த இன்டலெக்சுவலி டிசேபிள், மல்டிபிள் டிசேபிலிட்டி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், மல்டிபிள் டிசேபிலிட்டி, இப்போ இவங்களுக்கும் நிறைய வொகேஷனல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருள்களுக்கு மார்க்கெட் சப்போர்ட்டும் கவர்மெண்ட்டே ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம அட்டண்டன்ஸ் சார் கேட்ட மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லோன், இதுவும் வந்து NHFDC நேஷனல் ஹேண்டிகேப்டு ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக அதாவது லோன் தராங்க. அதாவது மைக்ரோ கிரெடிட் அப்படின்ற சிஸ்டத்தில் லோன் தராங்க வித் சாஃப்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்க. அடுத்தது மார்க்கெட்டிங் த ப்ராடக்ட்ஸ் மேட் பை த பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். இப்போ உருவாக்குறாங்க, நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, நிறைய சென்டர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய NGOs வந்து வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை வச்சுருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த பொருள் எப்படி விற்கிறது, ஏன்னா மார்க்கெட்டிங் இஸ் எ பிக் சேலஞ்ச். அதை வந்து கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அவங்க அந்த பொறுப்பை எடுத்துட்டு அதையும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் ஆஃப், அதாவது இவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், அந்த டேட்டா, அதே மாதிரி வொகேஷனல் ட்ரைனிங் எத்தனை பேர் எடுத்துட்டு இருக்காங்க அந்த டேட்டாவையும் மினிஸ்ட்ரியில் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஜாப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதாவது குரூப் 1 சர்வீஸ், அதாவது குரூப் ஏ. இப்போ குரூப் ஏன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ்பி, டெப்டி கலெக்டர், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ரிஜிஸ்ட்ரார், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரிஜிஸ்ட்ரார், இதெல்லாம் வந்து குரூப் ஏ சர்வீஸில் வருது. அந்த குரூப் ஏ சர்வீஸில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்து டிசேபிள்டு பர்சன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி குரூப் பி சர்வீசஸ், அதில் என்னென்ன யாரெல்லாம் எது மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஜாப்ஸை வந்து எந்தெந்த ஜாப்ஸ் அவங்களால பண்ண முடியுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி குரூப் சி சர்வீஸ், குரூப் டி சர்வீஸ். அது இல்லாமல் வொகேஷ்னல் ட்ரைனிங்கில் நிறைய ரிசர்ச் பண்ணி எந்தெந்த ஏரியாஸ்லலாம் வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நிறைய ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய NGOs அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்றாற் போல் சில வொகேஷ்னல் ட்ரைனிங்ஸ் அவங்க கொடுக்குறாங்க.
இஸ் a market driven type of vocational training. நம்ம vocational training கொடுக்குறோம், அதனால அந்த பர்சனுக்கு பெனிஃபிட் ஆகணும். நாளைக்கு அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு அவர் வெளியே போகும்போது அவருக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒகேஷனல் ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி இப்போ எம்ப்ளாய்மெண்ட்ல இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, டியூ டு சம் ரீசன் அவருக்கு பிரச்சனை வந்துடுச்சு, அவர் டிசேபிள்ட் ஆயிட்டாருன்னா அவருடைய ரேங்கை குறைக்கக்கூடாது, அவருடைய சேலரியே குறைக்கக்கூடாது அப்படின்ற ப்ரொவிஷனும் இந்த ஆக்ட்ல இருக்கு. அதே போல சப்போஸ் அவர் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலையை திரும்பி அவரால் அவருடைய பிரச்சனைனால டியூ டு டிசேபிலிட்டியால அவரால் பார்க்க முடியலன்னா அதுக்கு ஈக்குவலா வேற என்ன வேலை கொடுக்கணும் அப்படின்றதையும் கவர்மெண்ட் வந்து தே ஹவ் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் தே ஹவ் டு ப்ரொவைட் த சப்போர்ட் டு யூ. அதையும் வந்து இந்த ஆக்ட்ல சொல்றாங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ், இவர் வந்து இந்த பர்சனுக்கு பிரச்சனை இருக்கு, அவர் டிசேபிள்டு பர்சன்றதுனால ப்ரொமோஷனை டினை பண்ணக்கூடாது. மற்ற எம்ப்ளாயீஸுக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்றதும் இந்த ஆக்ட்ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு 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 பர்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டியூ டு சம் ஆக்சிடென்ட் ஆர் டியூ டு சம் டிசீஸ், அதாவது விபத்தின் காரணமாகவோ நோயின் காரணமாகவோ அவருக்கு வந்து ஏதாவது அவர் வந்து உடலில் ஊனம், அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதற்காக அவருடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸை குறைக்கக்கூடாது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பாலிசிஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க, நிறைய வொகேஷனல் ட்ரைனிங் உருவாக்கிட்டு இருக்காங்க, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்தது கவர்மெண்ட், இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, வரதகுட்டி சார் சொல்லும் போது ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் அவங்களும் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ விஆர்சி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்லாம் சொல்ல சொன்னார். இப்போ ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து தே வில் ப்ரொவைட் கேரியர் கைடன்ஸ் ஃபார் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். விஆர்சியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ப்ரொவைட் வொகேஷனல் ட்ரைனிங். அதாவது இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வந்து குவாலிஃபைடுன்னு வச்சுருந்தோம், 10th முடிச்சிட்டாரு, he can go for 11th standard 12th standard, அப்படியே அவர் வந்து ஃபார்மல் எஜுகேஷனில் கண்டினியூ பண்ணலாம். டியூ டு சம் ரீசன் அவரால் வந்து சரியான முறையில் அவர் 10th ஸ்டாண்டர்ட் முடிக்க முடியல அப்படின்னா he can very well go for, அதாவது முறை சாராத தொழில் பயிற்சி. முறை சார்ந்த தொழில் பயிற்சின்னா ஃபார்மல் ட்ரைனிங். இப்போ அவர் ஐடிஐ போகலாம், பாலிடெக்னிக் போகலாம், கல்லூரிக்கு போகலாம், இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகலாம், இது மாதிரிலாம் போகலாம். அவர் படிக்கல, சரியாக படிக்க முடியல டியூ டு வேரியஸ் ரீசன் அப்படின்னா அவர் வந்து இந்த நான் ஃபார்மல் ட்ரைனிங்கு நாங்கள் கொடுக்குறோம். வொகேஷனல் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸில் நான் ஃபார்மல் ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு அவர் வந்து அதுக்கேற்றார் போல் அவருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி தரோம். கவர்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம், அதே மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ்லையும் வேலை வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி தரோம். அதுக்கு வேண்டிய ரெக்கார்ட்ஸ் வி ஆர் மெயின்டைனிங். அதே மாதிரி வி ஆர் சப்மிட்டிங் அவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு தி கவர்மெண்ட். அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் கிரீவன்சஸ் செல், இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது, இல்லை எனி அதர் மினிஸ்ட்ரி, எந்த அமைச்சகத்துலேயோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கிரீவன்சஸ் செல்லு வந்து அந்த அமைச்சகத்தில் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கிரீவன்சஸ் செல்ல அவங்க முறையிடலாம். இதை பற்றியெல்லாம் நிறைய இப்போ வந்து நேஷ்னல் கரியர் சர்வீஸ் சென்டர், இப்போ நான் விஆர்சி நேம் மாற்றிருக்காங்கன்னு சொன்னேன், அதுக்கு பேர் தான் நேஷ்னல் கரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள். இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த சென்டரில் என்ன பண்ணுறோன்னா முதல்ல வி வில் கண்டக்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். அதாவது சைக்காலஜிஸ்ட் அங்கே இருக்காங்க, நான் கூட அங்கே சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் நான் ப்ரொமோஷனில் பல்வேறு மாநிலங்களில் நான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து அவங்களுடைய ரெசிடுவல் கெப்பாசிட்டி, அதாவது அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கார், இருந்தாலும்
அவருக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் என்ன, அந்த திறமைகளை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு பேர் தான் ரெசிடுவல் கெப்பாசிட்டி. அதை அதற்கேற்றார் போல் அவருக்கு என்ன மாதிரி தொழில் பயிற்சி கொடுக்கறது, எந்த தொழில் பயிற்சி கொடுத்தா அவரால் திறமையா அந்த தொழிலை அவர் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக அவர் ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய லெவலுக்கு அவரை உருவாக்க முடியும் அப்படின்றது தான் நாங்கள் மெயினாக இங்கே பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், சோஷியோ சைக்கலாஜிக்கல், பிசிக்கல் அண்ட் எஜுகேஷனல் எபிலிட்டிஸ் இது அத்தனையும் நாங்கள் அசஸ் பண்ணி அவருடைய திறமை என்ன இருக்கு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். NCSCDA இப்போ அதுக்கு பேர் விஆர்சி பேர் சுருக்கமாக என்ன சொல்கிறோன்னா NCSCDA நேஷ்னல் கரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள். இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நான் ஃபார்மல் வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறோம். பல்வேறு வகையில் நாங்கள் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம், இப்போ ட்ரைனிங் கொடுக்குறதோட இல்லை, 2500 rupees per month கவர்மெண்ட் அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தருது 1 yearக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ட்ரைனிங் அப்படின்னா கமர்ஷியல் ப்ராக்டிஸ், டைப் ரைட்டிங், ஷார்ட்டர், செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ், கம்ப்யூட்டர், ஜென்ரல் மெக்கானிக்ஸ், மெட்டல் ஒர்க்கு, அதாவது வெல்டிங், டர்னிங், ஃபிட்டிங், அப்புறமா டெய்லரிங் ஒர்க், ட்ரெஸ் மேக்கிங், எம்ப்ராய்டரி, ரேடியோ டெலிவிஷன் சர்வீஸ், எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸ், carpentry work, automobile work, refrigeration and air conditioning mechanism, computer application, office management, அடுத்தது DTP work, advertisement, hair and skin care. இத்தனை ட்ரைனிங்கும் இது மாதிரி பல்வேறு விதமான ட்ரைனிங் இந்த நேஷ்னல் கரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் தி டிஃப்ரெண்ட் ஏபிள் சென்டர்ஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வித் ஸ்டைஃபண்ட் 2500 rupees per month. இதில் இது மாதிரி இந்த நேஷ்னல் கரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள் எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் 24 இடத்துல இருக்குது. இந்தியாவில் 24 இடத்துல இருக்குது. சென்னையில் ஒன்று இருக்குது, அகர்தலாவில் இருக்குது, அகமதாபாத்தில் இருக்குது, பெங்களூரில் இருக்குது, புவனேஸ்வர் ஒரிசாவில் புவனேஸ்வரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, சென்னையில் கிண்டியில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, கவுஹாத்தி அசாம், ஹைதராபாத் தெலுங்கானா, ஜபல்பூர், அப்புறம் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், ஜபல்பூர் மத்திய பிரதேஷ், கான்பூர் உத்தரப்பிரதேஷ், கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால், லூதியானா பஞ்சாப், மும்பாய் மகாராஷ்டிரா, பாட்னா, அடுத்தது புதுச்சேரி, ராஞ்சி, ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ட்ரிவேண்ட்ரம், பூனா அதாவது இமாச்சல் பிரதேஷ், வதோதரா குஜராத், டேராடூன் உத்தராஞ்சல், திமாப்பூர் நாகாலாந்து அண்ட் ஷில்லாங் மேகாலயா. 24 சென்டரில் இந்த சென்டர்ஸ் இயங்கி வருது, 24 ஸ்டேட்டில். அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்தியா எஸ்டாப்ளிஷ் த ஃபாலோவிங். அதாவது இப்போ நான் சொன்ன நேஷனல் கரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எல்லாமே கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இது ஒரு சர்வீசஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த சர்வீஸ் என்னென்னா மெயின் சர்வீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நிறைய நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் தி விஷுவலி இம்பேர்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹியரிங் இம்பேர்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டலெக்சுவலி டிசபிலிட்டிஸ், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டில் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் விஷுவல் ஹேண்டிகேப் ரீஜனல் சென்டர் பூந்தமல்லியில் இருக்குது. அடுத்தது தீனதயாள் உபாத்யா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பர்சன் வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, இது கட்டாக்கில் டெல்லியில் இருக்குது. அடுத்தது சுவாமி விவேகானந்தா நேஷனல் சென்டர் ஃபார் ரிஹாபிலிட்டேஷன் ட்ரைனிங், இது ஒரிசாவில் இருக்குது கட்டாக்கில். அடுத்தது நேஷனல் இன்ஸ்டிடியூட் லோகோமோட்டர் டிசபிலிட்டி, இது கொல்கட்டா.
அடுத்தது இந்தியன் சைன் லாங்குவேஜ், அது வந்து நியூ டெல்லி. நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன், இது வந்து மண்டி ரோடு இதில் இருக்குது, ஷில்லாங்கில் இருக்கு. காம்போசிட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதனுடைய அதாவது பிரான்ச்சஸ் மாதிரி இது வந்து சிஆர்சி அப்படின்னு சொல்கிறோம், காம்போசிட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் தி நேஷனல் இன்ஸ்டியூட். இது வந்து கவுஹாத்தி, ராஞ்சி, இதுலேயே ஒகேஷனல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய கோர்சஸ் ரிஹாபிலிட்டேஷன், அதாவது ரிஹாபிலிட்டேஷன் சம்பந்தமான கோர்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் எஜுகேஷன் அந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க, ஒகேஷ்னல் எஜுகேஷன் அந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க, இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து 25 இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஃப்டிஸ், இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக லோன் கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், நேஷனல் ஹேண்டிகேப்ட் ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதுவும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கிட்ட வருது. இதில் பார்த்தீங்கன்னா லோன் ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எனி கேட்டகரி ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், அவர் வந்து நான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நான் ஒரு சொந்தமாக சுய தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய உதவியை அவங்க பண்ணுறாங்க. இது வந்து இட் இஸ் லைக் எ பேங்க்னு வச்சுக்கோங்க. என்ஹெச்எஃப்டிஸ்ன்றது இட் இஸ் எ பேங்க் ஃபார் தி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன். அது ஒவ்வொருக்கும் சேனலைசிங் ஏஜென்சின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சேனலைசிங் ஏஜென்சி தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அவங்க மூலமாக தான் நம்ம லோன் பெற முடியும். இதில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, லோன் தராங்க. எதுக்கெல்லாம் லோன் தராங்க அப்படின்னு சொன்னால், படிக்கிறதுக்கு லோன் தராங்க, ஒரு ட்ரைனிங் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு லோன் தராங்க, அதுக்கப்புறம் ஸ்கில் அண்ட் என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் அதுக்கு லோன் தராங்க. மைக்ரோ கிரெடிட்ன்றது இப்போ வந்து ஒரு 25,000 லோன் வேணும், சின்னதாக நான் வந்து ஒரு ஷாப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது லோன் அமௌண்ட் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால் 5 lakhs டு NGOs 25,000 பெர் பெனிஃபிஷியரி. அதாவது என்ஜிஓஸ் மூலமாக பெரிய பெரிய என்ஜிஓஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க மூலமாக லோன் கொடுக்குறாங்க டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு. அடுத்தது மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ், ஏன்னா மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்க டைரெக்டாக ஈவன் அடல்ட்டு கூட டைரெக்டாக அவங்களால பேங்க்லலாம் லோன் வாங்கி செய்ய முடியாது. அதாவது அது வந்து லீகலாக நாட் அது வேலிடாக, அந்த டாக்குமெண்ட்லாம் வேலிடாக இருக்காது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மென்டலி ரிட்டார்டட் பர்சன்ஸோடைய பேரண்ட்ஸுக்கு லோன் தராங்க. ஒரு குரூப் ஆஃப் மென்டலி ரிட்டார்டட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அபவ் 18 years, 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அவங்க வந்து ஒரு சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னா அவங்க சார்பில் பேரண்ட்ஸ் லோன் வாங்கி அதை வந்து ஒரு சுய தொழில் செய்யலாம், அதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யங் ப்ரொஃபஷ்னல், இப்போ வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்லேயே யங் ப்ரொஃபஷ்னல் லைக் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க, இல்லை டாக்டர்ஸ் இருக்காங்க. தேர் ஆல் யங் ப்ரொஃபஷ்னல். அவங்களுடைய தொழிலை சுயமாக செய்வதற்கு அதுக்கும் லோன் தராங்க. மைக்ரோ ஃபைனான்சிங் ஸ்கீம்ஸ் இது எல்லாமே அந்த என்ஹெச்எஃப்டிசியில் என்னென்ன பண்ணுறாங்கன்றது இருக்குது. இது வந்து சாஃப்ட் இன்ட்ரெஸ்ட் 4 to 5% தான் லோன், அதாவது வந்து இன்ட்ரெஸ்ட் இதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஸ்கீம். இது என்னென்னலாம் பண்ணலாம்? ஸ்மால் பிஸ்னஸ், சின்னதாக நான் வந்து ஒரு ஷாப் ஆரம்பிக்க போகிறேன், ஓகே. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன், ஓகே. ஆர்டிசன் ஆக்டிவிட்டீஸ், ஓகே. இல்லை டிரான்ஸ்போர்ட் செக்டார், இப்போ வந்து நான் சொந்தமாக ஆட்டோ வாங்கி அதை நான் வாடகைக்கு விட்றேன். இல்லை வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வேன்ஸ் வாங்கி அதை வச்சு நான் வந்து அதுலேருந்து வருமானம் ஈட்டுறேன், அதுக்கெல்லாம் லோன் தராங்க. இந்த லோன்ஸ் வந்து 25, அதாவது மினிமம் 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது ஷூரிட்டிலாம் நிறைய அளவில் கேட்கறது இல்லை. அதே மாதிரி 50,000 மினிமம் 50,000லேருந்து 25 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கும்.
டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பொறுத்து நம்ம 25 லேக்ஸ் வரைக்கும் லோனு நம்ம NHFDC மூலமாக வாங்கலாம். இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2% per annum. Interest payable to the beneficiary shall not exceed 5% per annum. இந்த மாதிரிலாம் இருக்கு. அது சீக்கிரம் நம்ம லோன் கட்டிட்டோம், திரும்பி லோன் வாங்கலாம். சப்போஸ் நம்ம 2 years 3 yearsக்குள்ளே லோன் கட்டிட்டாங்க அப்படின்னா திருப்பி நம்ம லோன் வாங்கிக்கலாம். அடுத்தது பெனிஃபிஷியரி யாருக்கெல்லாம் இது எலிஜிபிலிட்டி அப்படின்னா, அதாவது எனி இந்தியன் சிட்டிசன் அவருடைய டிசேபிலிட்டி வந்து 40%. அதுதான் நம்ம வந்து 40%க்கு மேலே டிசேபிலிட்டி இருந்தால் தான் அந்த பர்சனை டிஃபரெண்ட்லி ஏபிள்டு நம்ம அப்படின்னு நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம். ஏஜ் வந்து அபோவ் 18%. அப்புறம் வந்து ஏற்கனவே இவர் வந்து வேற ஏதாவது லோன் வச்சிருக்காரா, வேற ஏதாவது பேங்க்ல லோன் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அவரால் கட்ட முடியும், எந்த தொழில் பண்ண போறாரு அப்படின்றதையும் செக் பண்ணி அவருக்கு லோன் தராங்க த்ரூ அதாவது ஸ்டேட்டோடைய கோஆப்ரேட்டிவ் பேங்க் மூலம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சேனலைசிங் ஏஜென்சி வச்சுருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேனலைசிங் ஏஜென்சின்றவங்க அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அடுத்தது அவருக்கு என்ன படிச்சிருக்காரு, ஒகேஷ்னல் ட்ரைனிங் எதாவது வச்சுருக்காரா, இல்லை ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் எதாவது இருக்கா, இதெல்லாம் பார்த்து அவருக்கு லோன் தராங்க. அதே மாதிரி என்ஜிஓஸுக்கு லோன் தராங்க. என்ஜிஓஸ் பெரிய என்ஜிஓஸ் அவங்களுக்கு நம்ம NHFDC மூலமாக லோன் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்க வந்து தொழில் பயிற்சி, மற்றவர்களுக்கு தொழில் பயிற்சி, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு தொழில் பயிற்சி சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க லோன் தராங்க. இது மாதிரிலாம் இருக்கு. இது செக்யூரிட்டிலாம் வச்சுருக்காங்க. இந்த SCA அப்படின்னு போட்டிருக்கிறது ஸ்டேட் சேனலைசிங் ஏஜென்சி. இது வந்து நீங்கள் வந்து வெப்சைட்லேயே பார்க்கலாம். அவங்க வெப்சைட்லேயே கூகுளில் போயிட்டு NHFDC அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு NHFDC வரும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். இல்லைன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க், இப்போ நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அங்கே நம்மளுக்கு அந்த ஃபார்ம்ஸ்லாம் கிடைக்கும். அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஃபில்அப் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணால் டெஃபினட்டாக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி VRC மூலமும் we are actually helping the people to get this NHFDC loan. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பண்ணுறாங்க. ரீபேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் இன்ட்ரெஸ்ட், 6 to 7 years. ரீபேமெண்ட் வந்து 6 to 7 years மேக்ஸிமம். சீக்கிரமாக நம்ம லோனை ரீபே பண்ணியாச்சுன்னா நம்ம திருப்பி 2வது தடவை லோன் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் நடுவில் ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு இன்சூரன்ஸ்லாம் கவர் ஆகுது. அந்த இன்சூரன்ஸு நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரிலாம் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் டெஃபினட்டாக உயரும். இதெல்லாமே அந்த NHFDCயோட. அதே மாதிரி ஸ்கீம்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ் அசோசியேஷன், மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து லோன் அப்ளை பண்ணலாம். அந்த லோன் அமௌண்ட் வச்சு அவங்களே வந்து என்ன பண்ணலாம், ஒரு தொழில் பயிற்சி ஆரம்பிக்கலாம், இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பித்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை விற்பனைக்கு கொண்டு வரலாம். அதுக்கும் லோன் தராங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, பேரண்ட்ஸ் அசோசியேஷன் ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷனாக இருக்கணும். அட்லீஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி 3 years ஆகிடும். ஷுட் பி மினிமம் மெம்பர்ஷிப் ஆஃப் 5 பேரண்ட்ஸ் இருந்தால் போதும். 5 பேரண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கலாம். மினிமம் 5 பேர், அதுக்கு மேலே எவ்வளோ ஒன்றா இருக்கலாம். இட் ஷுட் நாட் பி ஃபைனான்ஷியல் டிஃபால்ட்டர். ஏற்கனவே நம்ம லோன் கட்டாமல் டிஃபால்ட் ஆன அசோசியேஷனுக்கெல்லாம் லோன் தர மாட்டாங்க. குவாண்டம் ஆஃப் லோன் 5 lakhs தராங்க.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 5%. 5 to 6% தான் ஆனம் பெர் ஆனம். இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. 10 years இவங்க ரீபேமெண்ட் எப்போ கொடுக்கும்? ரீபேமெண்ட் வந்து 10 years வரைக்கும் ரீபேமெண்ட் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் இருக்கு நிறைய. NHFDC லோன் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்கீம். நான் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது நிறைய பெனிஃபிஷரிஸ், அதாவது நிறைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கு நாங்கள் நிறைய இந்த லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படின்னும் போது every appropriate government shall appoint every government 4% ரிசர்வேஷன். ஏற்கனவே 3% PWD ஆக்ட் பிரகாரம் 3% ரிசர்வேஷன் இருந்தது. 1% வந்து லோக்கோமோட்டார் டிசேபிலிட்டிக்கு, 1% வந்து ஹியரிங் இம்பேர்டுக்கு, 1% வந்து பார்வையற்றவர்கள். இப்போ வந்து 1% இதில் அதாவது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது 1%ன்றது என்னன்னா, அதாவது இன்டலெக்சுவலி டிசேபிள்டுன்றவங்க மென்டலி ரிட்டார்டட், அவங்கள தான் இப்போ இன்டலெக்சுவலி டிசேபிள்டுன்னு சொல்கிறோம். இன்டலெக்சுவலி டிசேபிள், ஆட்டிசம் அப்படின்ற குறைபாடு உள்ளவங்க, மல்டிபிள் டிசேபிலிட்டி ஆர் லேர்னிங் டிசேபிலிட்டி, கற்றலில் குறைபாடு. அது இப்போ 21, அதாவது டோட்டலி 21 டிசேபிலிட்டியை வந்து நம்ம RPWD ஆக்டில் கொண்டு வந்திருக்காங்க. அதில் இந்த சரியாக படிக்க முடியல, ஐக்யூ நல்லா இருக்கும், அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க ஆனால் சரியாக படிக்க முடியாது, அதுதான் கற்றலில் குறைபாடுன்னு சொல்கிறோம், லேர்னிங் டிசேபிலிட்டி. அவங்களையும் டிசேபிள்டு கேட்டகரியில் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான், அதாவது intellectually disabled or autism spectrum disorder அல்லது கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகள் அல்லது மல்டிபிள் டிசேபிலிட்டி, ஒன்றுக்கு மேற்பட்ட குறைபாடு உள்ளவர்கள். இது வந்து 4th கேட்டகரியா 4th ரிசர்வேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள். சார் சொன்னார் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இப்போ இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வாட் எவர் டவுட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். Thank you, Dr. Santanam. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you so much, sir, for your explaining in detail various government schemes, என்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் விஆர்எஸ் மூலம் கொடுக்குறீங்க. அப்புறம் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், கடன்கள் பெறுவதற்கான வழிமுறைகள், இதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாருக்கும் புரியும்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மிக்க நன்றி. காங்கிரிகேஷன் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். And it is time for our group discussion. Zoom meeting. Anybody else? Any questions? சுந்தரமூர்த்தி சார் சொல்லுங்க. சுந்தரமூர்த்தி சார் சொல்லுங்க. வணக்கம் சார். கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சார் சொல்லுங்க. ப்ரொமோஷன் வந்து டிலே ஆகுது சார். ஆக்சுவலா பார்ட் டைம் பண்ணேன், அதுல எனக்கு ப்ரொமோஷன் வரணும். ஆக்சுவலா ஆப்டோ டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆப்டோ ப்ரொமோஷனுக்கு வந்து எனக்கு அந்த இதுல வந்து லிஸ்ட் ஆஃப் வேகன்சில இல்லைன்றாங்க. எங்களுடைய நேம் இல்லை. ஆனா 2013 ஜியோல இருக்கு, எங்க டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு. என்னுடைய ப்ரொமோஷன் ஆன போஸ்டும் இருக்கு, அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் போஸ்டும் இருக்கு. சரி, ஆஃப்டர் கொடுத்தாங்க. ஆஃப்டர் 2013 அப்புறம் வந்தாலும் லிஸ்ட் ஆஃப் இது வரல, எங்க டிபார்ட்மெண்ட் வரல. கமிஷனர் டீட்டெயில் லெட்டர் கொடுத்தேன், கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கலாம். ஆர்பிடி ஆக்ட் பிரகாரம் ப்ரொமோஷன் கண்டிப்பா கொடுக்கணும் சார். கண்டிப்பா கொடுக்கணும் உங்களுக்கு ப்ரொமோஷன். போன மாசம் கொடுத்தாங்க, இது எதுவுமே பதில் கொடுக்கல. கவர்மெண்ட் எதுக்கு பதில் வருது. நீங்க சீஃப் கமிஷனர் ஃபார் டிசேபிள், இது வந்து எனர்ஜி டிபார்ட்மெண்ட் இங்க ஆபீஸ்ல இருந்து அங்க அமிச்சிட்டேன். அங்கதான் இருக்கு, அவங்க பதில் சொல்ல வேண்டாம். அங்க கேட்டா அப்படி இருந்து பதில் வரல இது வரைக்கும். அங்கிருந்து எந்த பதிலுமே கொடுக்கல எனக்கு. இன்னொரு தடவை நீங்க லெட்டர்ஸ் நிறைய கொடுத்துட்டோம். கரெக்ட்டுங்க. இன்னொரு தடவை நீங்க நிறைய கொடுத்துட்டோம் சார். கரெக்ட். நீங்க இன்னொரு தடவை என்ன பண்ணுங்க, இன்னொரு தடவை ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. டெல்லியில சீஃப் கமிஷனர் ஃபார் டிஃபரெண்ட் ஏபிள்ட் அவங்களுக்கு நீங்க ஒரு லெட்டர் அனுப்புங்க. ஓகே சார்.
சீஃப் கமிஷனர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டெல்லியில் அவருக்கு நீங்க லெட்டர் எழுதினீங்கன்னா டெஃபினட்டா அதை Okay, sir. பரிசீலித்து கண்டிப்பா அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. ஆனா அது கிளை கூட ஆப்பிடி ஆக்கியதுக்கு ஆனா கீழ்த்து அடிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாங்க படிச்சே பார்ட் டைம்ல தான் படிச்சோம். சரி படிச்சுட்டு ப்ரொமோஷன் தான் படிக்கிறது. ஆனா இந்த இதே எனக்கு படிச்சே 2020 படிச்சேன். இது வரைக்கும் எனக்கு எதுவுமே வரல, ப்ரொமோஷன் வரல. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எனக்கு இது கிடைக்காம இருக்கு. இல்ல இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிடைக்கலன்றது போறேன் இப்ப அந்த இல்ல, போஸ்ட்டுக்கு. கிடைக்கலன்றது என்ன காரணம் சொல்றாங்கன்ற வேகன்சி இருக்கா உங்க வேகன்சியை ஃபில் பண்ணிட்டாங்க சார். வேகன்சி வந்து டிஎன்பிஎஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. அவன் கொடுக்கப்ப வேகன்சி சார் நான் கேக்குறது என்னன்னா உங்க பேட்ச்ல இருக்கிற 2020க்கு முன்னாடி வேகன்சி உங்க பேட்ச்ல உங்க கூட ஒர்க் பண்ணாங்களா உங்க பேட்ச்மேட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ப்ரொமோஷன் வந்துடுச்சா? இல்ல சார். அவங்களுக்கு நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். ஆ. பி பார்ட் டைம் பண்ண நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ம், டூ சரி, ப்ரொமோஷன் பேஸ்டு. சரி 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 அது நீங்க எனக்கு டிலே பண்றாங்க. நீங்க நீங்க முன்னொரு தடவை ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அதாவது கமிஷனர் ரெக்கமெண்ட் சரிங்க பண்ண லெட்டர் எல்லாம் வச்சு கொடுங்க. அதே மாதிரி சீஃப் கமிஷனர் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏபிள் டெல்லியில இருக்காங்க. அவங்களுக்கும் நீங்க ஒரு மனு அனுப்பி வைங்க. ஓகே சார். சார் கோபிநாத் சரிங்க சார் சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். சொல்லுங்க சொல்லுங்க அந்த சொல்லுங்க. ப்ரொமோஷன் அந்த கமிட்டி போட்டு கமிட்டி நம்ம வந்துருச்சா சார்? என்ன சொல்லுங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. இன்னொரு தடவை ரிப்போர்ட் பண்ணுங்க உங்க ஜியோ கொஸ்டின். ரிசீவ் பண்ணாங்க. 4% ரிசர்வேஷன் ப்ரொமோஷன் ஜியோ கமிட்டி ஆமா சார். கமிட்டி ஆமா ஆமா ஸ்டேட் கவர்மெண்ட்ல 4% போட்டிருக்காங்கல்ல. ரிசர்வேஷன் ப்ரொமோஷன் சார். இங்க தமிழ்நாட்டுல அந்த அது கமிட்டி ஜியோ போட்டிருக்காங்க. அது இல்ல, 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 ஜியோ சார். தான் இருக்கு. ஜியோ அந்த மாதிரி இல்ல இல்லைங்க சார், அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு சார். நான் சொல்லலாமா? ப்ளீஸ் சார். அதுக்கான வேலைகள் சார், நடந்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலா ஆ. கவர்மெண்ட் கசட்ல வெளியிடணும். இன்னும் அந்த மினிஸ்டர் சர்க்குலேஷன் இருக்கு. சரி சரி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே. எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிஞ்சு இப்போ இது வருது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ம் அந்த ஃபைல் மூவ் பண்ணி அதுக்கான கசட்ல வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசம்பிளிலே வைக்கணும். அது சரி டேக் சரி சம் 2-3 months. ஆனா ஃபைனல் பண்ணிட்டாங்க. அது ஓகே வெரி குட். ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றதுக்கு ஃபைனல் பண்ணிட்டாங்க. சரி பட் அதான் அதுல கவர்னர் போய் ஜூ ஆகணும் சார். கோபிநாத் சார் நான் உங்க பேசிருக்கேன். மட்டும் எங்க டிபார்ட்மெண்ட் ஆட் ஆமா. பண்ண முடியும் பாருங்க. அது இப்ப இல்ல, நான் வந்துட்டு add மத்த பண்ண- டிஸ்ட்ரிபியூட்டரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல ஆட் பண்ண முடியல சார். அவங்க தான் போஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஏன் அவங்க இல்லைன்னு சொல்றாங்க தெரியல. அவங்க சொல்ல வேண்டிய அவங்க ஆக்சுவலா பேசி அந்த போஸ்ட் நம்ம இதுல கொண்டு வரணும். அதுல இது ப்ரொமோஷன் போஸ்ட் தான் சொல்லணும். ஏன் இல்லைன்னு சொல்றாங்க தெரியல. பை ப்ரொமோஷன் ஏன்னா தான். இது நான் ஆமா. பை ரெக்கமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் நான் ப்ரொமோஷனே. ஆக்சுவலா அதான். அதை அது டிலே கொடுக்கணும். பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டிலே. ஆனா எனக்கு அது பண்ணலாம் சார். மூவ் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க. செக்ரட்டரி நம்ம செக்ரட்டரி நம்ம கமிஷன் மூலியமா திருப்பி இது பண்ண சொல்லுவோம் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் வந்து சார், நம்ம ஆபீசர் அது சார்? வந்து குவார்டர்லி மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங் 3 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டேன் எங்க ஆபீஸ்ல. என்ன மீட்டிங்? இந்த நமக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அந்த குறைய கேட்பாங்கல்ல சார், ஆமா 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 ஆமா. அவங்க 3 மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டேன் இது வரைக்கும். நான் அந்த 3 மீட்டிங் குறைய நான் சொல்லிட்டேன். இதான் எனக்கு பிரச்சனை. அவங்க தான் அது பண்ணணும். அது பண்ணாம அப்படியே டிலே பண்ணி எதுவும் கவர்மெண்ட் கிட்ட இருக்குன்றாங்க. எனர்ஜி டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. அங்க பதில் வரணும்ன்றாங்க. அதுதான் இப்ப அதுதான் இப்போ நீங்க நம்ம செக்ரட்டரி சொல்லி இப்போ உங்க செக்ரட்டரி தான் பண்ண சொன்னோம். ஏன்னா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் போஸ்டான்றத அவங்க ஒத்துக்கணும். ஏற்கனவே கொடுத்துருக்காங்கல்ல சில பேருக்கு. இப்பயே இல்லைன்னு சொல்றாங்க. சில பேர் ஃபர்ஸ்ட் டிஸ்டபிலிட்டி வரலன்றாங்க. டிஸ்டபிள் போஸ்ட் எடுக்கல அவங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்டபிள் சரி, அப்ப நம்ம இது ஒரு சப்ஜெக்ட் தான் எடுத்துட்டு போனோம். அந்த கமிட்டியில வச்சு இதையும் ஒரு சப்ஜெக்டை வச்சு எடுத்துட்டு போக வேண்டியதான். பேசலாம். நம்ம செக்ரட்டரி பேசுவோம். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ சார். கோபிநாத் சார் சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். கோபிநாத் சார் நீங்க ஏதோ தலைவர் கூப்பிட்டு பேசுங்க கோபிநாத். நீங்க தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி 2 பேர் கூப்பிட்டுருக்காங்க. மதன் மோகன்லாம் கூப்பிட்டுருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப அருமையான ஒரு இது சார். நீங்களுடைய விளக்கங்கள் அருமையா இருந்து சந்தானம் சார். நீங்க விஆர்சில நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கீங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புலாம் கிடைச்சி நீங்க சைக்காலஜி சார் இருக்கும்போது சரி, டைரக்டர் ஆகிங்க இருக்கும்போது சரி, சூப்பரண்டா இருக்கும்போதும் நாய்ஸா இருக்கு. தேங்க்யூ சார். நந்தகுமார் சார் அதான் நாய்ஸா இருக்கு. ஹலோ சார். இல்ல உங்க போன் இது நான் பேசிட்டு இருக்கேன்.
ஆடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணலாம் சார். யாருடைய போன் டிஸ்டர்பன்ஸ்? நந்தகுமார் சார் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே சார். ஸ்பீக்கர். சார் நான் முடியல சார். யூ கம்ப்ளீட். சார் அருமையான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, அதை மறக்க முடியாது. இப்போ இன்னைக்கும் கூட நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது விஆர்சி வந்து இப்போ நேஷனல் கேரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் டிஃபரெண்ட் ஏபிள் பேர் மாத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க டிஃபரெண்ட் ஏபிளுக்கு ஜாபுக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ட்ரைனிங்கும் பத்தி அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி MSGI மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்லயும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, லோன்ல இருந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்ட்ல என்ன சொல்லப்படுது அருமையா சொன்னீங்க. என்னுடைய கேள்வி என்ன சார், நம்ம நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலா விஆர்சில. ஆரம்ப காலத்துல இருந்தே தெரியும் எனக்கு. ஆக்சுவலா கம்ப்யூட்டர் ட்ரைனிங்ல இருந்து, மெக்கானிக்ஸ் இருந்து, சொன்ன மாதிரி ஷார்ட் ஹேண்ட், வெல்டிங்கு, ஃபிட்டர், டெய்லரிங் ஜாப், ரேடியோ, டிவி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோ ட்ரைனிங் சொல்லி தராங்களா ஒண்ணு. இன்னொன்று வந்து அதுக்கு வந்து ட்ரைனிங் ஸ்டைஃபண்ட் சொன்னீங்க 2500 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கான ட்ரைனிங் டியூரேஷன் எவ்வளோ, இப்போ எவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க? நம்ம எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஆக்சுவலா விஆர்சி இருப்பாங்களா இல்லைன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இருக்காங்க? அவ்வளவு பேருக்கும் ட்ரைனிங் கொடுக்க முடியுதா? எவ்வளவு பேர் அகாமடேட் பண்ண முடியுது இப்போதைக்கு அப்படின்னு மாதிரி? அது வந்து எவ்வளவு, அந்த ட்ரைனிங் பீரியட் எவ்வளவு? அப்புறம் நீங்க இதை பத்தி சொன்னீங்க, NHFTC சொன்னீங்க, NHFTC பத்தி. அதில் வந்து நமக்கு இதே நான் தராங்க சார், சப்சிடி எதாவது தராங்களா இப்போ NHFTCல? வெவ்வேறு லோன்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி லோன் தராங்க NHFTCல. அது கவர்மெண்ட் சப்சிடி. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அபெக்ஸ் பேங்க் சொன்னீங்க, TNC பேங்க். ஸோ அவங்க மூலியமா சப்சிடி எல்லாம் இப்போ எல்லா லோனுக்கும் கொடுக்குறாங்களா? அது ஒரு கேள்வி சார். வேற ஒன்று. தேங்க்யூ ஸோ மச் சார். டூரேஷன் வந்து இப்போ வந்து 1 இயர் சார். 1 இயர் டூரேஷன். முதல்ல கூட 1 இயர் தான் இருந்தது, இப்போ 1 இயர் தான். முதல்ல வந்து ஸ்டைஃபண்ட் ரொம்ப குறைவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முதல்ல வந்து 1000 rupees தான் ஸ்டைஃபண்ட் இருந்தது. இப்போ வந்து 2500 rupees. இப்போ இந்த ஸ்டைஃபண்ட் வந்து டைரெக்டாக வந்து மினிஸ்ட்ரியே கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து 8 விதமான ட்ரைனிங் இருக்குது சார் விஆர்சியில். இப்போ ப்ரெசன்ட் செட்டப்பில் முன்னே வந்து 12 ட்ரைனிங்ஸ் இருந்தது. அங்கே வந்து சில பில்டிங்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டதுனால 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இப்போ அதை கிண்டி விஆர்சியில் 8 டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிற விஆர்சிலையும் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்காங்க சார். சரி சார். அது 8 விதமான ட்ரைனிங் என்னென்ன மெயின் ட்ரைனிங் சொல்ல முடியுமா சார்? ட்ரைனிங் வந்து எலக்ட்ரானிக்ஸ், ரேடியோ, டிவி, எலக்ட்ரானிக்ஸ், டெய்லரிங் இருக்கு, அப்புறம் கம்ப்யூட்டர் செக்ரட்டரி ப்ராக்டிஸ் இருக்கு, மெட்டல் ட்ரைனிங் இருக்கு. மெட்டல் ட்ரைனிங், வெல்டர், டர்னர், ஃபிட்டர் அதெல்லாம். அது இல்ல முதல்ல இருந்தது, இப்போ இல்லைன்றது கார்பென்ட்ரி இல்லை. கார்பென்ட்ரி இல்லை, ஃபோட்டோகிராஃபி இல்லை. அது இன்னும் அது இருக்கு, அது வேக்கன்சியாக இருக்குது, அந்த போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. அது வெகு விரைவில் அதை ஃபில்அப் பண்ணிட்டாலும் அந்த ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் இப்போ நிறைய ஆட்களை குறைச்சிட்ட மாதிரி தெரியுது. என்ன காரணம் சார்? இது நிறைய இப்போ விஆர்சியில் நிறைய பேர் இருந்தாங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஃபேக்கல்ட்டிலாம். கரெக்டு. இப்போ வந்து அதாவது வொகேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் வேக்கன்சி இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்அப் பண்ணிட்டு வராங்க. ஓ சரிங்க சார். சரி. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க சார் நம்ம ட்ரைனிங் ஃபேக்கல்ட்டி? எத்தனை பேர் இருக்காங்க? ட்ரைனிங் ஃபேக்கல்ட்டி கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க சார். 8 பேர் இருக்காங்க. சரிங்க சார். அதான் சார் எனக்கு வேற ஒன்றும் இல்லை. இதுன்னு சொன்னீங்களே NHFTC லோனை பற்றி சொன்னீங்க. இப்போ அதை எல்லாத்துக்குமே சப்சிடி கொடுக்குறாங்களா சார்? முறையா நம்ம தமிழ்நாடு எல்லாத்துக்கும் சப்சிடி முறையா கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து நிறைய தடவை வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த லோனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. நேஷனல் அதாவது ஸ்டேட் சேனலைசிங் ஏஜென்சிக்கு நிறைய நேஷனல் அவார்டே நிறைய தடவை வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல. நிறைய பேருக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. Thank you sir. Thank you so much. Okay, Gopinath, your questions are over. Yes sir. Okay. Irrelevant sir. Yeah. Madan Mohan, Dr. Madan Mohan. Sir. Sir, good evening sir. சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்போ நான் சொன்ன மாதிரி 99ல I joined the postal department. 2005ல வெளில வந்தேன். 99ல அதுக்கப்புறமா ஒரு லேடியும் ஜாயின் பண்ணாங்க, விஷுவலி இம்பேர்ட் லேடி. அவங்களும் என்ன மாதிரியே வந்து 2004ல கவர்மெண்ட் காலேஜ் லெக்சரரா வந்துட்டாங்க. நானும் அதே மாதிரி தான் வந்தேன். சரிங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அவங்க கிட்ட கேட்டா
எம்ப்ளாயிஸ் யாருமே Lot of disturbance. Admin, please look into it. Lot of disturbance. நந்தகுமார் சார் போன் ஆனா இருக்கு மைக். நந்தகுமார் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இப்ப நாங்க 2 பேரு அந்த ஜாப்ல இருந்தோம் தாம்பரம் டிவிஷன்ல. And then நாங்க we moved away. But now in the same Tambaram division or even the entire postal department GPO அங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா there is no physically challenged. Visually impaired இல்ல physically challenged யாருமே இல்லையா? Okay. Same 4% reservation, everything is applicable. In fact வந்து இப்போ நாங்க 2 பேரும் இருந்த இடத்துக்கு ரூல் என்ன சொல்றதுன்னா, 2 இடத்துக்கும் விஷுவலி இம்பேர்ட்ல போட்டு இருந்து அவங்க போயிருக்காங்க அப்படின்னா விஷுவலி இம்பேர்ட் வச்சு அதை ஃபில் பண்ணணுன்றதுதான் ரூல் இருக்கு. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் யாருமே இல்லை போல. ஸோ வந்து ஏன் அந்த மாதிரி ஏன் ஆகுது? இன்னொரு எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஆக்சுவலா, இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லேடி வந்து என் கூட ஜாயின் பண்ணாங்கன்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா she got the permission from the chief postmaster general Tamil Nadu Circle to bring her husband to assist her. So அவங்க வந்து namesake she got the job because அவங்க கிட்ட அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு plus visually impaired quota. So she got the job, but entire job will be done by her husband. Okay. அவங்க ஓன் காஸ்ட் தான். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா எதுவும் புரியுது. But she got the assistance, her own assistant. So in the of course she is now not there, அங்க இல்ல அவங்க. பட் அவங்களுடைய எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கோட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல, ஏன்னா it happened some 20 years back. I taken certain jobs, இப்போ இந்த மாதிரி ஜாப்ஸ் இதெல்லாம் why can't we allow the visually impaired or any physically challenged job அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா வந்து you can have your assistance and you can have your helping assistance அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்து கொண்டாட முடியுமா? ஏன்னா இந்த ஐடென்டிஃபைட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சில ஜாப்ஸ் வந்து முடியும், வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் எங்களுக்கு கிடைச்சதுன்னா வந்து எனி ஜாப் ஃபார் தட் மேட்டர். ஆனா அதுக்கிட்ட எல்லா ஜாபும் இல்லை, போலீஸ் ஜாபோ இல்ல இன்ஜின் டிரைவிங் பண்ண முடியாது. பட் சர்டன் ஜாப்ஸ் கேன் பி டன் பை அதர்ஸ் வித் அசிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்கிற ஜாப்ஸை வந்து இஸ் இட் பாசிபிள் தட் அந்த விஷுவலி இம்பேக்டுக்கு வந்து ஒரு விஷயம் போல எனி பிசிக்கல் சேலஞ்சோ யூ கேன் அரேஞ்ச் யுவர் ஓன் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டாவை ஃபுல் பண்றதுக்கு ஒரு கைட் மாதிரி, ஒரு பிரின்சிபல் மாதிரி, ஒரு கைட்லைன் மாதிரி நம்மளால கொண்டு வரலாம் சார். நம்ம வந்து தட்ஸ் வாட் we have to send our proposal to the ministry. டெஃபினட்டாக இதை கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல இல்லை காலேஜில் விஷுவலி இம்பேர்டு பர்சனுக்கு ஸ்கிரைப் வச்சுக்கிறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்போ அது வந்து கவர்மெண்ட் இஸ் கிவிங் திஸ் ப்ரொவிஷன். அதாவது வந்து ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்லேயும் இல்லை கலிஜியேட் எஜுகேஷன்லேயோ யூனிவர்சிட்டிலேயோ அந்த ப்ரொவிஷன் இருக்குது. விஷுவலி சேலஞ்சு பர்சன் வந்து அவர் எக்ஸாம் எழுதும் போது ஸ்கிரைப் உதவியோட அவர் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அந்த ப்ரொவிஷனை நம்ம கோட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கிரைபுக்கு, அந்த ஸ்கிரைபுக்கு இந்த கவர்மெண்ட் ஹேஸ் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் பேமெண்ட். இப்போ வந்து இது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரைப் யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஸ்கிரைப் அலவன்ஸ்னே கொடுக்குறாங்க. அதாவது வந்து இதில் ஸ்டேட் கமிஷனர் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் ஸ்கிரைப் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சில்ட்ரன் தோஸ் ஆர் ஸ்டடிங் இந்த கவர்மெண்ட் பிளைண்ட் ஸ்கூல், இப்போ பூந்தமல்லியில் பிளைண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளைண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்க 10th எக்ஸாம் எழுதும் போது, 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதும் போது அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட்டே ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரீடர் அலவுன்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து படித்து காட்டுவாங்க. வந்து அது வாலண்டரி ஒர்க் தான், இருந்தாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரீடர்ஸ் அலவுன்ஸ்னு கொடுக்குறாங்க, ஸ்கிரைப் அலவுன்ஸ்னு கொடுக்குறாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு சம் கைண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லைக் ஸ்கிரைப், அதை நம்ம வந்து we have to
மேக் சம் கைண்ட் ஆஃப் ப்ரொபோசல் டு த கவர்மெண்ட். நம்ம அசோசியேஷன் மூலமாக கூட அந்த ப்ரொபோசலை கொடுக்கலாம். கொடுத்து மினிஸ்ட்ரியில் அதை வந்து கொஞ்சம் பர்சீவ் பண்ணால் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நம்ம எம்எஸ்சிஐ அப்ரோச் பண்ணலாமா இல்லை எம்ஹெச்ஆர்டி அப்ரோச் பண்ணலாமா சார்? நோடல் மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அவங்க தான். They are the nodal ministry for the welfare of the different able. Okay. We'll try to approach both, I think so. NHRD, Ministry of Education நீங்க அப்ரோச் பண்ணலாம். Ministry of Social Justice and Empowerment அப்ரோச் பண்ணலாம். Fine, sir. Thank you. Thank you, Dr. Madan. Then next speaker, Irulappan Gopalakrishnan. சார் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு ஒரு 3 சொன்னீங்க சார். ஒண்ணு என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த 4% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல, அது வந்து இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசு இருக்குன்னு வைங்களேன். தமிழ்நாடு அரசுல ஒரு 18 லட்சம் பதவிகள் இருக்கு. அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சேர்த்து 18 லட்சம் போஸ்ட் இருக்குன்னா, அந்த 18 லட்சம் போஸ்ட்ல 4% கொடுக்காங்களா, இல்ல அந்த மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு கண்டறியப்பட்ட பதவிகள் இருக்குல்ல, ஐடென்டிபிகேஷன் போஸ்ட், அதுல 4% கொடுக்காங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட். அடுத்தது என்னன்னா, எந்த ஸ்கீம் கொண்டாந்தாலும் அதுக்கு அரசாணை போடும்போது மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு அரசாணை போட்டுட்டு அந்த அரசாணையில் உள்ள சிக்கல்களை தீர்க்கறதுக்காண்டி நம்ம திரும்ப அதை சேலஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ குரூப் 1 பிரிமினரி பாஸ் பண்ணிட்டாங்க, மெயின்ஸ் எழுத போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்கு. அந்த ஜிஓல என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப அரசு ஊழியரா இருக்கும் மாற்றுத்திறனாளியா இருந்தால் அவரு ஊதியமில்லா விடுப்பு லாசாப்ப எடுத்தாலும் இந்த 50,000 கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துல என்னன்னா, இப்போ ப்ரிஃபரன்ஸ், இப்ப வேலை இல்லாத மாற்றுத்திறனாளி இருக்காரு, அரசு ஊழியரா இருக்கிறாரு அப்படின்னா வேலை இல்லாத மாற்றுத்திறனாளிக்கு நாங்க முன்னுரிமை வழங்குவோம். அவங்க இல்லாத பட்சத்துல அரசு ஊழியரா இருக்கிற மாற்றுத்திறனாளி அவர் சம்பளம் இல்லாம தான் படிக்க போறாரு அப்படின்னு கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க ஒண்ணு. அதே மாதிரி இப்ப அரசு ஊழியர் சம்பந்தப்பட்ட விளையாட்டு போட்டிகள், இல்லைன்னா பதக்கங்கள், இல்லைன்னா பரிசுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எது வந்தாலுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியா ஒண்ணு வைக்கிறது இல்ல. இப்போ ஸ்போர்ட்ஸ் அரசு ஊழியர்களுக்கான விளையாட்டு போட்டி அப்படின்னு வைக்கிறாங்க. அது நம்ம காமனான ஆள் கூட போய் தான் நம்ம போட்டி போட வேண்டியிருக்கு. 97 ஆக்ட் வந்துட்டு 2006 வந்திருக்கு. இப்ப 2016 ஆக்ட் வந்துட்டு, எல்லா ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமும் அந்த அரசு ஆணை, அரசு சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அரசு பதவிகள்ல இருக்கவங்களுக்கு நம்ம ரிமைண்டர் கொடுத்தாலும் அதை கண்டுக்கிடாம விட்டுருந்தாங்களா? இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதே மாதிரி கிரிவன்ஸ் ரெட்ரஸல் ஆபீசர் இருக்காங்கல்ல, அவங்க எந்த இடத்துலயுமே டிஸ்பிளே பண்றது இல்ல. இந்த இடத்தில் மாற்றுத்திறனாளிக்கான குறைதீர்ப்பு அலுவலர் இவரோட முகவரி இது, இவரோட இமெயில் முகவரி, மொபைல் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணாமலே போட்டிருக்காங்க. இதனால இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே நமக்கு தெரியாம போயிருது. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? நன்றி. அதாவது சார், இப்போ வந்து நீங்க நம்பர் 1 வந்து இப்போ ஒவ்வொரு போஸ்ட், அதாவது வந்து குரூப், இன்னும் முதல்ல சொன்ன மாதிரி குரூப் ஏ போஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க, குரூப் பி போஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க, குரூப் சி போஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க, குரூப் டி போஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க. அதில் உங்களுக்கு 4% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இது நம்பர் 1. இப்போ மற்றபடி கிரீவன்சஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், ஸ்டேட் கமிஷனர் ஃபார் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், அங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் இந்த நம்மளுடைய கிரீவன்சஸை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரிகள். அவர்களை முறைப்படி நம்ம அணுகி நம்மளுடைய குறைகளை நம்ம சங்கத்து மூலமாகவே கொண்டு போகலாமே. சங்கத்து மூலமே கொண்டு போகலாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்ன்னு இருக்கு, பேரா ஒலிம்பிக்ஸ்ன்னு இருக்கு. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ் வந்து மெயின்லி மென் ஃபார் தி டிஃபரெண்ட்லி ஏபிள். அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தும் போது இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ், பேரா ஒலிம்பிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் இதில் இன்வால்வ் பண்ணி நம்ம அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸையும் நம்ம அரசுக்கு தெரிவித்தா டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கதா நான் நினைக்கிறேன். நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகளை கொண்டு போகும்போது அவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அண்டு பேரா ஒலிம்பிக்ஸ். ஓகே, சிவகாமி மேடம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் சிவகாம சுந்தரி. சிவகாமி மேடம் பேசுங்க. கேக்குது.
வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. பயிற்சி சொல்லியிருந்தீங்க இல்லையா, கிண்டியில 8 விதமான பயிற்சி கொடுக்க, அதுல வந்து படிக்கிறாங்களா? சரி, இதுக்கு முன்ன வந்து ஒரு ஒரு வந்தாங்க, ஆனா அவங்க சரியாவே வேக்கன்ட் பிளேஸ் எல்லாம் நிரப்பாம சரியாவே சொல்லிக்கல, எங்களுக்கு திருப்தியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேடம், அப்போ வேகன்சி இல்லாம இருந்தது, வேகன்சி போஸ்ட்ல நிரம்பாம இருந்தது, இப்போ வேகன்சி போஸ்ட் நிறைய நிரம்பிட்டாங்க. அப்புறம் எங்க டெஃப் பிள்ளைகளுக்கு ஃபிட்டர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க, ஏன் சொல்லுங்க. ஃபிட்டர் மட்டும் தான் கொடுக்குறாங்க, அந்த கோர்சஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்? இல்ல நீங்க சொல்றது எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் சொல்லுங்க. உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாகுது. என்ன கொடுக்குறாங்க? அந்த ஃபிட்டர்ங்கிறத மட்டும் தான் கொடுக்குறாங்க. நீங்க கம்ப்யூட்டர் இது சொன்னீங்க. இல்ல மேடம், இப்போ வந்து அதான் சொல்றேன், இப்போ வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஃபிட்டர், டர்னர், அதாவது மெட்டல் ஒர்க் சம்பந்தமான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இல்ல மேடம், காது கேளாத மாற்றுத்திறனாளி இருக்கா கேக்குறீங்களா? இல்ல காது கேளாத மாற்றுத்திறனாளிக்கு தான் கேக்குறேன். அத ஸ்பெசிஃபை பண்ணுங்க. காது கேளாத மாற்றுத்திறனாளி இந்த ஃபிட்டர் ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்கன்றாங்க. காது கேளாத மாற்றுத்திறனாளி இல்ல அதான் நான் சொல்றேன் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. காது கேளாத மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபிட்டர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பாய்ஸா இருந்தா, கேர்ள்ஸா இருந்தா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங்க்கு கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அந்த போஸ்ட் ஃபில்அப் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ போஸ்ட் ஃபில்அப் பண்ணிட்டாங்க. இப்போ கம்ப்யூட்டர் ட்ரைனிங், டைப் ரைட்டிங் ட்ரைனிங்லாம் கேர்ள்ஸுக்கு, காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பாய்ஸா இருந்தா அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சரி நான் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் படிக்கிறேன்னா அது படிக்கலாம். அதுல எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. இப்போ வந்து எஜுகேஷன்லயும் இப்போ வந்து அவங்க இப்போ காலேஜ் எல்லாம் வந்தா எங்களுக்கு 2 ஆர்ட்ஸ் குரூப் மட்டும்தான் தராங்க. +2லயே ஆர்ட்ஸ், பிசிஏ, பிகாம் இந்த 2 தான் எங்களால படிக்க முடியுது. வேற பிகாம் படிக்கலாமே, பிகாம் படிக்கலாம், பிசிஏ படிக்கலாம். பிரசிடென்சி காலேஜில், சென்னையில் பிரசிடென்சி காலேஜில் பிசிஏ அண்ட் பிகாம் இது வந்து அதாவது காது கேளாத மாணவர்களுக்காகவே அந்த 2 கோர்ஸுமே வச்சிருக்காங்க. பிகாம், பிசிஏ அந்த 2 தான் படிக்க முடியுது. இன்னொரு காலேஜ் திறந்திருக்கிறாங்க, அதுல பிசிஏ மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி பாரதிதாசன்லயும் பிசிஏ மட்டும்தான் இருக்கு. அதனால பிகாம் கொண்டு தான் நல்லா இருக்கும் அந்த காலேஜ்ல. உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வரதக்குட்டி சாருக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும். கலசலிங்கம் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. அந்த கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கு நம்ம வந்து காது கேளாத மாற்றுத்திறனாளிகளை அங்க அட்மிட் பண்றாங்க. அவங்க 4 இயர்ஸ் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. அதாவது 10th முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லூரியில சேர்ந்துடணும். 11th and 12th அவங்களே வந்து சயின்ஸ் குரூப்ல படிக்க வைக்கிறாங்க இந்த குழந்தைங்கள. அதாவது கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் அது படிக்க வச்சு அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் வந்து பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கு, கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, அதில் நடத்துறாங்க. இருக்கு, எங்க இருக்காங்க அங்க 2 பேர் போய் படிச்சிட்டு கரெக்ட் இருக்காங்க சார், பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேடம், थैंक यू. பிடெக் தான். ஓகே, थैंक यू. அப்புறம் இந்த எம்ஜிஆர் ஜானகி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட பிகாம். ஆமா சார், பிகாம் இருக்கு சார். பிகாம், பிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் காது கேளாத மாற்றுத்திறனாளிகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அது இருக்கு, பிரசிடென்சி காலேஜ்ல இருக்குங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் மெர்லி ஸ்ரீனிவாசன். Yes, thank you sir. First of all ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நீங்க கொடுத்த பிரசன்டேஷன்.
தேங்க்யூ. டு பி ஸ்பெசிபிக், நீங்க சொன்னீங்க புதுச்சேரியில நான் நிறைய பேருக்கு லோன் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ஐ பிலாங் டு பாண்டிச்சேரி. சொல்லுங்க. என்னோட பேர் மர்லி. சோ நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வெல்ஃபேர் ஆஃபீஸ்ல போயிட்டு நான் இந்த ஸ்கீமை நான் கோட் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பாண்டிச்சேரியில நிறைய பேர் லோன் வாங்கிட்டு கட்டல. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. we are not giving for anyone அப்படின்ற மாதிரி என்கிட்டயே சொல்லிட்டாங்க. சோ இஸ் தட் ட்ரூ? அப்படி இல்லாமா? தெரியல மேடம், எனக்கு அது அந்த டேட்டா என்கிட்ட இல்லை. என்கிட்ட ஓகே, அந்த டேட்டா எனக்கு இல்லை. ஓகே, I'll check for that. அப்புறம் இன்னொன்னு விஷயம் என்ன அப்படின்னா சார், இப்போ நான் வந்து 15 இயர்ஸா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் என்னோட கெரியர்லயே இருந்திருக்கிறேன். நான் ஃபுல்லா சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங், அப்புறம் வந்து இந்த மாதிரி இது காலேஜஸ்ல ட்ரைனிங்ஸ் இப்படிதான் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கவர்மெண்ட்ல மட்டும் இட் இஸ் நாட் அட் ஆல் வேலிட். என்னன்னா, நான் +2 முடிச்சேன். நான் 12th பண்ணும்போது எனக்கு போலியோ 90% டிசபிலிட்டி, அதனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. they tried to make me better. சரி. அந்த டைம்ல எனக்கு ஒரு 1 இயர் லேட்டா ஸ்கூல் போனதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஓவர் ஸ்மார்ட்டா ஓப்பன் யூனிவர்சிட்டியில பிஏ இங்கிலீஷ் போட்டுட்டேன். ஓப்பன் யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி? எம்எஸ் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில நான் பிஏ இங்கிலீஷ் போட்டுட்டேன். போட்டுட்டு +2 அதே டைம்ல டுட்டோரியல்ல போட்டுட்டேன். Sorry, actually my baby is admitted. I am in hospital now. The doctor has come. I'll come back in 5 minutes. I'm sorry. I'm in Nimmans, Bangalore. Actually, என் குழந்தையை இப்ப அட்மிட் பண்ணிருக்கோம். Or he said I can take 5 more minutes. No problem. I'm sorry. Just 5 minutes. Sir, அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து டுட்டோரியல்ல +2 போட்டுட்டேன். So what I did is, மார்ச்ல என்னோட +2 முடிச்சேன். மேல என்னோட ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் நான் முடிச்சிட்டேன். மார்ச்ல +2 முடிச்சீங்க. பிஏ ஆமா, அதே இயர் மே மந்த்ல ஓபன் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயரை நான் முடிச்சிட்டேன் சக்சஸ்ஃபுல்லி வித்அவுட் அரியர்ஸ். சரி சரி சரி. அப்புறம் அதையும் முடிச்சு எம்ஏ இங்கிலீஷும் முடிச்சிட்டேன். பட் ஆனாலும் இப்போ வரைக்கும் எனக்கு எந்த கவர்மெண்ட்லயும் அந்த 10+2+3 இல்லன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. But I have my +2. I have my +2. I have my BA English. I have my 10th. I have my MA English. ஆனா அந்த ரெகுலரா அந்த 10+2+3 அது தேவையா சார்? அதாவது மேடம், இப்போ வந்து 10+2+3, அதாவது இப்போ கிராஜுவேட் அப்படின்னு சொன்னா 10 இயர்ஸ் 10th ஸ்டாண்டர்ட், 2 இயர்ஸ் +2, 3 இயர்ஸ் கிராஜுவேஷன். 10+2+3. நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, +2வையும் டிகிரியும் ஒரே நேரத்துல படிச்சிட்டீங்க. ஆமா, அதுதான் பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. ஆமா, பிரச்சனையே உங்களுக்கு வந்து ஒரே நேரத்துல நீங்க அதாவது +2 முடிச்சிருக்கீங்க, 2 வருஷத்துக்கு அதே இயர்ல நீங்க வந்து டிகிரியை ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு டெக்னிக்கலா அது எப்படி ப்ராப்ளம், எப்படி பாசிபிள் கேட்கறதுக்கு டெக்னிக்கலா அது இஷ்யூ. இது வந்து சாரி டு இன்டரப்ட். எனக்கு என்னன்னா சார், இஃப் சம்திங் இஸ் நாட் வேலிட், why they are keeping it? இல்ல இப்போ வந்து ஒரு +2 பொண்ணுக்கோ இல்ல ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதவங்களுக்கோ தெரியாது. ஐ வாஸ் ஓவர் ஸ்மார்ட். நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் +2வே முடிச்சிட்டேன், பிஏ இங்கிலீஷே முடிச்சிட்டேன். சோ தட் இஸ் வாட் ஐ வாஸ். இதுக்கு வந்து பதில்ல வந்து டிபார்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா they will go by rules. மைதி சுரேஷ் சார் வச்சு கேஸ் போட்டா நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தெரியல எனக்கு. தெரியல சார், சொல்லமா நானு. என்ன பண்றாங்க கவர்மெண்ட், என்ன சொல்றாங்கன்னா 10+2 அதாவது +2 படிக்காம இது பண்ணதால +2 தனியா திருப்பி நீங்க எழுதிருக்காங்க நிறைய பேர். இப்போ நீங்க ஓபன் யூனிவர்சிட்டி மாதிரி கன்சிடர் நீங்க 10+2 பாஸ் பண்ணீங்கன்ற மாதிரி அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 10th படிச்சு நிறைய பேர் பிஏ போயிருக்காங்க, 10th படிச்சு எம்ஏவே போயிட்டாங்க நிறைய பேர். 10th படிச்சு பிஏவே போல எம்ஏவே போயிட்டாங்க. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி இதை பொறுத்த கவர்மெண்ட் ரூல்ல என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட்ல நிறைய கேஸ் போச்சு இதுக்கு. அப்ப என்ன பண்ணிட்டான், 10+2+3 படிச்சிருக்கோம். +2 படிக்காம நீ டைரக்டா பிஏ படிச்சிருந்தால் நீ இன்னொரு +2 எழுதுகன்றான். இது ஸ்டடி +2. ஸோ +2 எழுதுனீங்கன்னா அப்புறம் திருப்பி எழுதணும். நீங்க அதே டைம்ல ஒரே டைம்ல 2 முடிச்சீங்கன்னா அது வந்து அவன் எடுத்துக்க மாட்டேன்றான். நீங்க வந்து +2 தனியா எழுதணும். இப்போ நிறைய பேர் அது மாதிரி படிச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப +2 தனியா எழுதிருக்காங்க. நீங்க +2 படிக்காத மாதிரி அர்த்தம். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றீங்க அந்த ரூல் படி நீங்க +2 படிக்கல, நீங்க திருப்பி +2 எழுதணும். ஓகே சார், அப்படி இப்ப எழுதுனா ஓபன் யூனிவர்சிட்டி வேலிடா? வேலிட். +2 படிச்சு தானே ஓபன் யூனிவர்சிட்டில படிக்க. ஓபன் யூனிவர்சிட்டி தான் நீங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது இல்லமா உங்கள்ட்ட. அதாவது எஜுகேஷன், அந்த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் வந்து டிமினிஷ் ஆகக்கூடாது. அதுதான் ரூல். 10+2+3, 10+2+4 அதெல்லாம். ஓகே, சரி மேடம். ஓகே.
And one more thing, I'm sorry, I'm dragging it. ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா, அந்த ட்ரெயினர் ஆறதுக்கு உங்களோட இப்போ சென்டர்ல ட்ரெயினர்ஸ் இருக்காங்கல்ல, I have 15 years of experience as a trainer. பியூட்டிஷியன் கோர்ஸ் நான் முடிச்சிருக்கேன். நீங்க ஏதோ ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்லாம் சொன்னீங்க. ஆமாம்மா. So அது அப்ளை பண்ணனும்னா what is the இல்ல இல்ல procedure? Am I அது eligible for that? ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட்டே வரும் மேடம். Oh, that's great. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இருக்கு இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். Okay. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்னு ஒரு பத்திரிக்கை வருது, அது சென்ட்ரல் கவர்மெண்டோட பத்திரிக்கை, published by Ministry of Labor and Employment every Monday. உங்களுக்கு இதுல நீங்க இதுல கூட பார்க்கலாம், ஆன்லைன்ல கூட பார்க்கலாம், ஆன்லைன்லயே பார்க்கலாம். அதுல வந்து அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. Okay. அதுல நீங்க பாருங்க. Okay, sir. Thank you so much, sir. And Vardhakutti, sir, we are forever grateful for all these meetings. Very, very informative, very, very useful. And please, everyone pray for my baby. அவளுக்கு வந்து நிம்மன்ஸ் பெங்களூர்ல இருக்கிறோம் நம்ம இப்போ. She is affected by a rare disease called ataxia. So இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. She is admitted today. So please pray for her. Thank you so much. Definitely. God's grace, she will recover very soon, madam. Don't worry. Thank you, sir. Thank you. I'll pray for her. Thank you, Meryl. And நீங்க வந்து ஓவர் ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. Thank you, sir. And my prayers to God for speedy recovery of your child. Thank you, sir. College And students spoken English interview skills எடுப்பா. கை முடியாது, கால் முடியாது. who is the next speaker? Ma'am, sir, good evening, sir. This is Suresh Kumar. பேசுங்க சுரேஷ். முடியல. நிறைய இடம் நடக்க முடியல. Meryl, நீங்க மியூட் பண்ணுங்க. அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் போகுது வீல்சேர்ல இருந்தா. ரொம்ப முடியாத மாதிரி. ஒரு ஆள் எப்போதும் கூட இருக்கணும் வீல்சேர்ல. அவ பாப்பாங்க. Who is the next speaker? Sir, Suresh Kumar from Coimbatore. ரெண்டு பேரும் ஆன் பண்ணிருக்காங்க. சுரேஷ் குமார். ரெண்டு பேரும் ஒரே டைம் ஆன் பண்ணிருக்காங்க. அது அவங்க இன்னும் ஆஃப் பண்ணல சார், மியூட் பண்ணல அவங்க இன்னும், அதனால தான் வெயிட் பண்ணேன். அதான் Meryl should mute. எஸ் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். ஆக்சுவலா எனக்கு 44 இயர்ஸ் ஆச்சு சார். இப்போதான் இந்த லாஸ்ட் ஏப்ரல்ல சர்டிஃபிகேட் படி. இப்போ நான் என்னன்னா, நான் லேட் பிளைண்ட் சார். லாஸ்ட் 2020 தான் நான் பிளைண்ட் ஆனேன். அது வரைக்கும் நான் பிகாம் முடிச்சுட்டு 11 இயர்ஸ் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் அப்ராட்ல இருந்தேன் சார். சவுதியிலையும் பஹ்ரைன்லையும் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 2.5 இயர்ஸ் நிறைய சர்ஜரி பண்ணிட்டு இது ரெக்கவர் ஆயிரும் ஒர்க் பண்ணல. எனக்கு இப்போ 80% பிளைண்ட் ஆயிடுச்சு சார். அது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் தெரியலைங்க. இப்போ இந்த 6 months பேக் தான் ஆன்லைன்ல ஒரு NGO கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எனேபிள் இந்தியான்னு பெங்களூர்ல போய் அங்க படிச்சுட்டு வந்துட்டேன் சார். ஆனா நானும் லாஸ்ட் 6 months ஜாப் ரொம்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். பிரைவேட் எனக்கு some disturbance for that. அவங்களும் பேசுறாங்க. ஷெர்னு வருது, SHER பேரு. அவங்களும் பேசுறாங்க. யாரு பேசுறாங்க அவங்க கொஞ்சம் இது பண்ணி சொல்லிட்டு அப்புறம் நீங்க அடுத்து பேசுங்க மேடம். சொல்லுங்க. நான் பாஸ் பண்ணிட்டேன். பேசுங்க. எஸ் சார். அது இப்போ நான் லாஸ்ட் 3 months நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது த்ரூ கம்யூனிட்டி த்ரூ ஆர்கனைசேஷன் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு டைரக்டா எங்க அப்ரோச் பண்றது, ஏன்னா எனக்கும் பெருசா ஐடியா இல்லை. லேட் பிளைண்டிங் காட்டிக்கு இப்போதான் ஒவ்வொருத்தர் கம்யூனிட்டில சேர்ந்து ஒவ்வொருத்தருகிட்டே நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் சார். பட் என்ன எடுத்த ட்ரைனிங்னாலும் இப்போ எனக்கு அதே இப்போ நான் சைட்டடா இருக்கப்ப எந்த அளவுக்கு என்னால ஒர்க் பண்ண முடியுமோ அதே இதோட ஒர்க் பண்ற அளவுக்கு இப்போ நாலேஜ் இருக்குது சார். என்னால ஒர்க் பண்ண முடியுது. உங்க வீடு எங்க இருக்கு சார்? உங்க வீடு எங்க இருக்கு? கோயம்புத்தூர் சார். கோயம்புத்தூர். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சார். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் விஷுவலி ஹேண்டிகேப்ட் ரீஜனல் சென்டர் பூந்தமல்லி. ஓகேங்க சார். ஓகேங்க சார். பூந்தமல்லி நீங்க வந்து இதுல கூட பாருங்க, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூலுக்கு அதே கேம்பஸ்ல இருக்கு. அவங்கள அப்ரோச் பண்ணீங்கன்னா they will give proper guidance. அவங்க sometimes they are arranging job placement also. Oh, thank you sir. Thank you. Okay. NIVH Regional Center பூந்தமல்லி, சென்னை. Okay sir. Okay sir. நான் அப்ரோச் பண்றேன் சார். Please. Thank you. Thank you sir. Thank you sir. Okay. Mr. Suresh Kumar, உங்களுடைய இது குறியெல்லாம் ஓவருங்களா? Then who is the next speaker? சார், நந்தகுமார் பேசுறேன் சார். பேசுங்க நந்தகுமார். சார் வணக்கம் அனைவருக்கும். இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தானம் சார் அவர்களுடைய அறிவுரை மிகவும் அற்புதமாகவும் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையிலும்
அமைந்திருந்தது. இந்த 111வது கருத்தரங்கிற்கு ஒரு மகுடம் வைத்தது போல் அமைந்துள்ளது. நான் 80களிலே திரு மார்க்கண்டேயன் அவர்கள் விஆர்சியிலே கண்காணிப்பாளர் சூப்பரண்டாக இருந்தபோது நான் அவரை சந்தித்திருக்கின்றேன். 2 மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு அங்கே ட்ரைனிங் கொடுப்பதற்காக அவரிடம் அணுகி அவர்களுக்கு ட்ரைனிங் வாங்கி கொடுத்தேன். நான் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளி நல்வாழ்வு சங்கத்தின் மாநில பொருளாளர், உதவிக்கரம் இதழின் இணை ஆசிரியராக இருக்கிறேன். நம்முடைய தலைவர் வரதக்குட்டி அவர்களுடன் இணைந்து சுமார் 40 ஆண்டு காலமாக இந்த பணியில் சேவை புரிந்து வருகின்றேன். எனக்கு இங்கே சந்தானம் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது இந்த ட்ரைனிங் எடுத்து பிளேஸ்மெண்ட் ஆகுறவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லோன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஏதாவது இருக்கா? 2வது அவங்களுக்கு இது வந்து இன்சூரன்ஸ் காப்பீடு திட்டம் எதுனா இருக்குங்களா? அதுக்கப்புறம் அரசு மானியம் ஏதாவது இருக்கா? இந்த 3 கேள்விக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சார். நன்றி, வணக்கம் சார். ஆக்சுவலா வந்து லோன் கிடைக்கும், லோன் வந்து வாங்கலாம், NHFDC மூலமா லோன் வாங்கலாம். நன்றி சார். அடுத்தது வந்து மானியம் கொடுக்குறாங்க சார், அவங்களே மானியம் கொடுக்குறாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த லோன் அமௌண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க, NHFDCயே வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. சரிங்க சார். இன்னொரு கேள்வி கேட்டீங்க. காப்பீடு இன்சூரன்ஸ் அவங்க வாங்குற லோனுக்கு ஏதாவது இருக்கு சார், இருக்கு. அதே இருக்கு. அதாவது வந்து அவங்க என்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸ். அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு இன்சூரன்ஸ் வாங்க. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார். Anybody else? So shall we close the meeting? Okay. Sir, I would like to share some piece of information. Sir. அதாவது சென்னையில ஒரு 5-star ஹோட்டல், நேற்று கூட நம்ம உரைக்கிற மீட்டிங்ல சொல்லியிருந்தேன். 5-star ஹோட்டல் அவங்க வந்து காது கேளாத மாற்றுத்திறனாளி பெண்களை வந்து அவங்க ஹவுஸ் கீப்பிங்ல வேலை கொடுப்பதற்காக தயாரா இருக்காங்க. சோ அதனால சென்னையில இருக்கிற காது கேளாத மாற்றுத்திறனாளிகள் யாராவது இருந்தாங்கன்னா they can contact உதவிக்கரம். So that நம்ம வந்து because I am coordinating with another NGO, pan India NGO called Atypical Advantage அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து they are அவங்க வந்து throughout India job placementல ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. அவங்க வந்து அவங்க 2 ஜாபுக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சென்னையில. ஒண்ணு வந்து இந்த 5-star ஹோட்டல்ல காது கேளாத பெண்மணிகள் மாத்திரம், அதுக்கு காது கேளாத பெண்மணிகளோ அல்லது காது கேளாத ஆண்களோ 50 வயதுக்குள், அதாவது 20 வயதுல இருந்து 18 வயசுல இருந்து 50 வயதுக்குள் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங் அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க பிளேஸ்மெண்ட் பண்றாங்க. If anybody is interested, they can reach me. Another one is Amazon. One second, just I'll take communication. அமேசான்ல வந்து டிரான்ஸ்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி, அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். அது வந்து மினிமம் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தா போறோம், ஆர் எனி கிராஜுவேட். அண்ட் இட்ஸ் a ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அண்ட் அமேசான் வில் கிவ் ட்ரைனிங். அண்ட் இதுக்கு வந்து லோகோமோட்டார் டிசபிலிட்டி அவங்க ஆண்கள் அதுதான் கேட்டிருக்காங்க. அண்ட் salary will be 20,000 rupees per month. Very good, sir. So anybody is interested, they can reach me so that I will send the details to these people. So because இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை பேசுறதுனால இதை வந்து I just want to share. Okay. ஏற்கனவே ஒரு 2-3 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். And let us also try some more people. And one more thing, anybody wants any job, they can always send their biodata to our congregations or Udavikaram, so that number and the job we can place them. And one more request to Dr. Santan, one more question also. Please, sir. மின்னலா இருந்த பொழுதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்க விஆர்சில இந்த நிறைய இந்த பிரைவேட் செக்டர்லாம் கான்டாக்ட் பண்ணி அங்க என்னென்ன மாதிரியான ஜாப் எல்லாம் அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் கொடுக்க முடியும்னு ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வந்து அவங்க எல்லாம் பிளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி சர்வீஸ் இப்ப பண்றீங்களா சார்? பண்றாங்களா? பண்றாங்க சார், இப்ப பண்றாங்க.
பண்றாங்க. ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னென்ன கம்பெனில வேலை வாய்ப்புகள் இருக்கு, பிரைவேட் செக்டர்ல தே ட்ரை டு ஐடென்டிஃபை. அங்க இருக்கும்போது போனா அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கு சார். அது அவங்களோட பேசி என்னென்ன ஜாப் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு எது மாதிரியான வேலைகள்லாம் கொடுக்க முடியும், அவங்களோட இணைந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்றாங்க. அதை வந்து பிளேஸ்மெண்ட் பண்றாங்களா? அது பண்றாங்க. அத எங்க மாதிரியான என்ஜிஓஸ்ல ஷேர் பண்ணாங்கன்னா அவங்க தென் we can also the congregation வந்து ஒரு ஆல் இந்தியா லெவல், ஆல் தமிழ்நாடு லெவல்ல, பாண்டிச்சேரி லெவல்ல ஒரு மீட்டிங் போடுறோம். So we can share this information to them. நான் சொல்றேன் சார். Okay. Thank you. And to conclude, I request Dr. Chidambaram to say a few words to concluding remarks. Then after that, vote of thanks. Then we'll conclude the meeting. And I thank Dr. Santhanam for giving excellent address today and demystifying a lot of programs, everything, government policies, programs, procedures, and also patient enough to listen to the questions and answer abruptly and clearly to all the participants. And Dr. Chidambaram for his concluding remarks. Thank you so much, sir. I'm audible? Yes, sir. Please. Okay. Thank you, Santhanam sir, for your valuable input. Thank you, sir. சார் வந்து இப்போ 2013 வந்து we have conducted a program in Pondicherry University. அதுக்கு நேரா வந்து சோமு ஆடிட்டோரியத்துல வந்து he was the chief person for that day. Correct. வந்திருந்தாரு. சார் வந்து ஒரு 2 months முன்னாடி பேசும்போது இந்த சைக்காலஜி வந்து காயத்ரி இஷ்யூக்காக பேசிட்டு இருந்தேன். காயத்ரி வந்து சைக்காலஜி தான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓப்பன் கோர்ஸ் படிச்சா வேல்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி, ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சா இல்ல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் படிச்சா வேல்யூ இருக்காங்கிற விஷயத்தை நான் கேட்டிருந்தேன். சார் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸும் அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது தகவல் சொன்னாங்க. அந்த தகவல் வந்து காயத்ரிக்கு இருந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க வந்து +2 ரிசல்ட் வந்ததுனால she could apply for மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சைக்காலஜி அப்ளை பண்ணலாங்கிற விஷயம் சார் சொன்னாரு. he also said he will guide her அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து அதுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சார். ஸோ சார் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சென்சிடைசேஷன் கெப்பாசிட்டி பில்டிங் சொன்னோம். அதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒற்றுக்கொள், எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருந்திடல் உனக்கு சரியாகுமோ அப்படின்னு சொல்லி எப்போ படிச்ச மாதிரி ஒரு பொன்மொழிகள். அது இது வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ். எந்த தொழிலும் ஒரு தொழில் கத்துக்கிட்டு அது மூலியமா வாழ்க்கையை அமைச்சுக்கலாங்கிறது. ஆனா இன்னைக்கு சார் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாங்க என்னென்ன கோர்சஸ் இருக்குது. அது வந்து சும்மா ஏதோ ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கல. இதெல்லாம் வந்து பெரிய ரிசர்ச் பண்ணி அதனுடைய அவுட்கம் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியும், இதுக்கு இவங்களாம் திறமை இருக்குன்னு சொல்லி பல ஆண்டுகளாக வந்து விஆர்சியில வந்து ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கிற விஷயத்தையும், அந்த ட்ரைனிங் மூலமா எவ்வளவு பேருக்கு பிளேஸ்மெண்ட் வாய்ப்புகள் இருக்குதுங்கிற விஷயத்தையும் வந்து நாங்க சார் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து 24 விஆர்சிஸ் வந்து இப்போ வந்து நேஷனல் கேரியர் சர்வீஸ் சென்டர் ஃபார் டிஃப்ரெண்ட் லேபிள்ங்கிறது வந்து 24 சென்டர் த்ரூ அவுட் இந்தியாவும், 25 சிஆர்சி காம்போசிட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் எம்எஸ்ஜி மூலியமாகவும் 9 நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறங்கிற டீட்டெயில் கிரீனா வந்து நமக்கு சொன்னாங்க. இதுதான் வந்து நமக்கான எஜுகேஷன், அதாவது கெப்பாசிட்டி பில்டிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய இம்பேக்ட் பார்த்தோன்னா எல்லாருக்கும் நாம் கான்கிரீஷன் சொல்ல வேண்டியதே இல்லை. மெர்லின் வந்து she is admitted her child in the நிமான்ஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் போனாவே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் போவாங்க. போனாலுமே நம்ம இன்விடேஷன் பார்த்துட்டு இதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இதை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு she joined. அப்படிதான் வந்து நம்ம கான்கிரிகேஷன் தொலைதூரமா இருக்கக்கூடிய இந்த ஜூம் மீட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. இப்போ சார் கூட அடுத்து சார் சொன்னார் இது மாதிரி வந்து வேலைவாய்ப்பு அமேசான்ல இருக்குன்னு சொன்னாங்க. நாம ஏற்கனவே வந்து பிபிஓ மானிஷா அவங்களுக்கு வந்து 21 அப்ளிகேஷன்ஸ் அமைச்சிருக்கோம், 21 பேருடைய சிவி அமைச்சிருக்கிறோம். அவங்க மூலயமா நம்ம ட்ரை பண்ணோம். அதே சிவியை வந்து அமேசானுக்கும் நம்ம வந்து அமுச்சு வைப்போம். நம்ம இது மூலயமா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கதவை தட்டிட்டே இருந்தோம், ஏதோ ஒரு கதவு திறக்குங்கிற அடிப்படையில வந்து இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஒரு அப்ளிகேஷன் பார்க்குறோம், அப்ளிகேஷன் பார்த்து போட்டு அதே அப்ளிகேஷன் அதே வேலை வாய்ப்பு நம்ம வெயிட் பண்றது கிடையாது. தொடர்ந்து இதெல்லாம் நமக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் அப்ளை பண்றோம். அது மாதிரி தான் வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த இணையத்துல இணையக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு வந்து இந்த ஜூம் மீட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அந்த வாய்ப்பை வந்து அருமையா இன்னைக்கு வந்து சார் நமக்கு வந்து நம்மளோட கெப்பாசிட்டியை பில்டப் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்களும் பில்டப் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஹோப் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியில படிச்சாலுமே அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லணும். அதாவது என்னன்னா
அது வந்து உங்களோட இண்டிவிஜுவல் இஷ்யூஸ் வந்து நீங்க தனியா ஒவ்வொருத்தரும் நீங்க அதுக்குன்னு இருக்கக்கூடிய குழுக்களோட பேசுங்க. அந்த குழு மெம்பர்ஸ் வந்து ரொம்ப நிச்சயமா உங்களுடைய கிரீவன்ஸ் எடுத்து அதை ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி அதை எங்க அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ராப்பரா கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து மர்லினுடைய இஷ்யூவா இருக்கட்டும், இல்லை வந்து சுரேஷ் பிரபாகரன் கோயம்புத்தூர்ல இருந்து பண்ணவரா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அதே மாதிரி முதல்ல வந்து கவர்மெண்ட் வேலையில ஏதோ இஷ்யூ இருக்குன்னு சொல்லிருக்கு கோபிநாத் சார் சொன்னாரு. அது மாதிரி உங்க இஷ்யூஸ் எல்லாம் வந்து அந்தந்த இருக்கக்கூடிய கமிட்டிக்கு நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. அட்ரஸ் பண்ணும்போது அந்த கமிட்டி வந்து உண்மையிலேயே அதுக்கான ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அந்த விஷயத்தை எடுத்து நம்ம வந்து அதை வந்து பண்ணுவாங்க. அது பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட மெசேஜ் போடணும். எந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவங்க பண்ணீங்கன்னா அதுக்கு அலாட் டைம் ஒரு 1/2 hour 1 hour அதுக்காக ஒதுக்கி எது ஜஸ்ட் லைக் நான் வந்து கேட்கணும்னு கேட்காம அந்த டைம்ல ஒதுக்கு பண்ணுவோம். உங்களுக்கு அதுக்கான நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் சொல்றேன். இது எல்லாமே இப்போ வந்து சார்கிட்ட கொஸ்டின் பண்ணும்போது வந்த ஒரு விஷயங்களை, அதனால கன்சாலிடேட்டிங் ஆல் தோஸ் திங்ஸ். சாரி கேட்ட 4 கேள்விகளுக்கு 4 பேருக்கான ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம நிச்சயமா வந்து கன்க்ரீஷன் மூலமா நம்ம நிறைவேற்ற முடியும். ஆகவே வந்து இந்த நாள் வந்து உண்மையா வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா இன்னைக்கு நடந்தது. இதை வந்து வெற்றிகரமா நடத்தி கொடுத்த நம்ம சந்தானம் சாருக்கு மீண்டும் ஒரு முறை கான்கிரீஷன் மூலமா நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். Thank you, sir. Thank you very much. Thank you very much for giving this opportunity, sir. Thank you very much. Varadhakutti sir, thank you very much. Sir, formal vote of thanks will be given, sir. Just 2 minutes. Yes, Advocate Suresh sir will be there. Advocate Suresh sir, sir, Varadhakutti sir. Sir, Suresh sir சிக்னல் கிடைக்கலையா? ஏற்கனவே மெசேஜ் போட்டாரு. நான் வெளியில இருக்கேன், வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன்றாரு. Sir, one second. I am able to see in the list of participants Dr. Parameshwar. I think he is the present VRC officer, CEO. And I request Dr. Parameshwar to say a few words before we conclude, because he is observing our meeting. Mr. Parameshwar, sir, would you like to speak for a few minutes? So Parameshwar sir is in Bombay. He said he will attend the program. I called him also, I invited him also. If it's possible, he will join. Otherwise, we'll see. No, he is the participants. Anyway, so let us conclude. Vote of thanks by Vasanta Kumar, Kumari wheelchair. Vasanta Kumar. Okay. Vasanta Kumar. Bhagavati Kumar இருக்கா? இருக்க ஒரு பர்த்டே சார், எல்லாம் விஷ் பண்ணிடுவோம். ஒரு பகவதி குமார், உங்களுக்கு நம்ம காங்கிரிகேஷனுடைய உறுப்பினர்கள், அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சோ நீங்க vote of thanks சொல்லுங்க. சோ அந்த குமாரம் இல்ல, சரி நந்தகுமார். சார் வணக்கம் சார். நன்றி உரை சொல்லுங்க. நன்றி உரை நந்தகுமார்னே பேர் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து உரை கருத்துல எல்லா ஃபங்க்ஷன்லயும் அவருக்கு தான் நன்றி உரை நந்தகுமார். ஓகே நந்தகுமார், ப்ளீஸ் ப்ரொபோஸ் vote of thanks. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சார். இன்றைய தினம் 111வது கருத்தரங்கை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி இந்த நேரம் வரை நம்முடன் துணை இருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் டி.ஏ.பி. வரதக்குட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்து நம்முடன் கலந்து நமக்கு பல விளக்கங்களை கொடுத்து பல தெளிவு பெறக்கூடிய அளவிற்கு விஆர்சியை பற்றி தெளிவாக சொன்ன டாக்டர் சந்தானம் அவர்களுக்கு நம்முடைய சார்பிலே மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கருத்தரங்கத்தின் சுருக்கத்தையும் இதன் தார்மீகத்தையும் வெளிப்படுத்திய புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்களுக்கும் என்னுடைய இந்த பேரவையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கூட்டத்திலே நம்முடைய ஆலோசகராக இருந்த பத்மஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண ஐயா, திரு சங்கர்ராமன் சார் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள், இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து உறுப்பினர்களுக்கும், ஏனைய நிர்வாகிகளுக்கும், பேரவையின் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். குட் நைட். அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சந்தானம் சார்.
Thank you, sir. Thank you, sir. We'll meet, sir. Thank you so much. Sir, the entire program is recorded. Dr. Sandanam sir, the entire program is recorded. Thank And you, sir. next week புதன் வேளையில இது வந்து நம்ம உதவிக்கரம் டிவில அப்லோட் ஆகும். நீங்களும் அதை பார்க்கலாம். Thank you, sir. Thank you, sir. Thank you. Okay, thank you. Thank you. Good night.